सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। भूमिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकात स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधुमल की जय। श्री भवन बोधेंद्र स्वामी की जय। सकल साधुमल की जय। ब्रह्मश्री चंद्रमोहन स्वामी की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शोषण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम बाहुदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्रे नमस्ते पंकजांग्री। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்துல நடந்து வரக்கூடிய இந்த சவனயத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம ஆறாஸ்கந்தத்துல இந்திரன் விருத்தராசுரன் மோட்சம் அடைந்ததும் இந்திரனுக்கு அபிஷேகம் செய்து பிரம்மத்தி தோஷம் நீங்கிறதோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கின பிறகு அவன் பரிசுத்தமாகி சொர்க்கலோகத்தை அடைந்தார் அப்படின்ட்டு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அது பிறகு பரிசுத்துக்கு ஒரு கேள்வி, முக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் கூட கோடியில யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அந்த பக்தி சித்தி. அப்படிப்பட்ட ஒரு விருத்தராசுரன் ஒரு அசுரனா இருக்கு. இந்த விருத்தராசுரன் உலகத்தையே தவிக்க செய்த விருத்தராசுரனுக்கு இப்படிப்பட்ட பக்தி கிருஷ்ண பக்தி எப்படி உண்டாச்சு அப்படின்னு பரிசுத்து கேள்வி கேட்கிறார். முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதர்லப பிரசாந்தாத்மா கோடீஸ்வரி மகாமுனே விருத்தஸ்து கதம் பாப சர்வலோகோபதாபன யுத்தம் திருடமதி கிருஷ்ண ஆசித்து சங்கிராம உல்பனே. இப்படிப்பட்ட திருட பக்தி கிருஷ்ண பக்தி எப்படி அவருக்கு உண்டாச்சு விருத்தராசுரனுக்கு? அது மட்டும் இல்ல, உலகத்தெல்லாம் தவிக்க செய்யற அளவுக்கு என்ன பாவத்தை செய்தார் அவர்? அசுரனா பிறகு என்ன பாவம் செய்தான் அந்த விருத்தராசுரன்? அந்த பாகவதர் என்ன பாவம் செய்தார் அசுரனா பிறக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு கேட்கிறார் பரிசுத்து. அதுக்கு ஸ்ரீ சுகாச்சாரியர் சொல்றார், ஆசித் அதுக்குன்னா அப்போ முன் கதையை சொன்னாதான் புரியும். விருத்தராசுரன் இருக்கிறதுக்கு முன்னாடி முன்பிறவில என்ன இருந்தாருன்னு சொன்னாதான் புரியும் இல்லையா? அதை சொல்ல வர்றார் சுகாச்சாரியர். ஆசித் ராஜா சார்வபௌமஹ சூரசேனேஷு வைந்திருப சித்திரகேதர் எரிக்காதோ எஸ் ஆசித் காமதுங்மஹி. அதாவது இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தவர் சூரசேன தேசத்துல சித்திரகேதுன்ற ராஜாவத்தில் இருந்தார். ரொம்ப புகழ் பெற்றவராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல இந்த பூமி காமதேனு போல கேட்டதெல்லாம் கொடுக்குமா, எதை போட்டாலும் விளைஞ்சிடுமா. அப்படி பூமி அவ்வளவு செழிப்பா இருந்ததாம், மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்படியேப்பட்ட அவருடைய ஆட்சியில சித்திரகேது மகாராஜா ஆட்சி. அவருக்கு மனைவிகள் எவ்வளவுன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாது, எல்லையற்ற மனைவிகள், நிறைய மனைவிகள் அவருக்கு. ஆனா அவ்வளவு மனைவிகள், அப்ப பிள்ளைகள் அதிகமா தான் இருப்பாங்க, நிறைய ஒரு பிள்ளை கூட கிடையாது. எல்லா சாமர்த்தியமும் இருந்து எல்லாமே சக்தி எல்லாமே தகுதியுடன் இருந்து, ஆனா பார்த்தா பெண்களும் அது போல சிறந்த உத்தமிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கும் அந்த பிள்ளை பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் தான். ஆனாலும் பார்த்தா பிள்ளை இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. அப்படின்னா அப்படி இருக்கும்போது அவர் அந்த புத்திர பாக்கியம் இல்லைன்ற ஒரு கவலையில தோய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சமயத்துல நாரதர் அங்கிரசர் இவர் பரம பாகவதர். இவர் சித்திரகேது ராஜாவை சோழசேன தேசத்து ராஜாவா இருந்தாலும் சிறந்த பாகவதர். அதனாலதான் ஒரு பாகவதர் ஆட்சி ஆடுறதுனாலதான் பூமி தேவி காமதேனு போல எல்லாத்தையும் கறந்தா. எதை போட்டாலும் விளையும், செழிப்பா இருந்தா பூமதேவி, மக்களுக்கு சேமமா வாழ வச்சா. அதுபோல பரம பாகவதரா இருந்தார் சித்திரகேது மகாராஜா. அப்படி இருக்கும்போது நாரதரும் அங்கிரசரும் இப்படிப்பட்ட பரம் பாகவதர் சித்திரகேது பார்க்கறதுக்கு வந்தாங்க. சித்திரகேதுவத்தில் பார்த்த உடனே அவருக்கு ஆசனம் கொடுத்து அவருக்கு அர்க்கிய பாத்தியெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். உபசரித்த பிறகு அப்போ அவருக்கு மோட்ச வழிய சொல்லி கொடுக்கலாம் தான் வந்தாங்க, பகவத் பக்தியை.
ஆனா அவர் அதுக்குள்ள சித்திரகேது என்ன கேட்டான், எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறான் நாரதத்துல. சரி, இவன் இவனுக்கு மோட்ச மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம், பாகவத தர்மத்தை எடுத்து சொல்லலாம்னு வந்தா, இவன் இதை கேட்கறானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி இப்போ இவன் இவன் இப்போ மோட்ச மார்க்கத்தை பாகவத தர்மத்தை சொன்னா கூட எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய மனசு வேற ஒரு விஷயத்துல ஆசை இருக்கு. புத்திர விஷயத்துல புத்திரன் இல்லையேன்ற ஒரு கவலை அவனை வாட்டி எடுத்து, அந்த புத்திரன் இப்ப கிடைச்சாதான் அவனுக்கு சந்தோஷமே தவிர இப்போ பகவானே கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லை அவனுக்கு. அதனால இப்ப பாகவத தர்மம் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த புத்திரன் சொத்து சுகம் எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு வைராக்கியம் திருடமா இருந்தாதான் ஞானம் சித்திக்கும், ஞானம் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா ஞானம் பலிக்காது. வைராக்கிய திருடமா இல்லைன்னா ஞானம் பலிக்காது. வெறுமனே கேட்கிற ஞானத்தினால அனுபவம் இல்லாத போது, இவனுக்கு இதெல்லாம் அனித்தியம் தெரியாத போது அந்த ஞானம் நிலைக்காது. என்னதான் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்திய, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்திய, ஜெகத் மித்தியன்னு அவனுக்கு தெரியணுமே. அப்பதான பிரம்ம சத்தியத்துல நிலைச்சு நிற்பான். எல்லாத்தையும் முடியாது. அதனால இவனுக்கு பாடம் கற்பீங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இவனுக்கு என்ன பண்ணாங்க, அப்போ புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டதுனால கவலைப்படாத சொல்லி ஒரு யாகம் நடத்துறாங்க. இத்தியத்தித ச பகவான் கிருபாலு பிரம்மணா சுதா சபயித்வா சரும் துவாஷ்டம் துவஷ்டாரம் அஜத் விபு துவஷ்டாவ தேவதேவ கொண்ட ஒரு சரியான ஒரு யாகம் நடத்துறாங்க, ஹோமம் பண்றாங்க. அதுல சரு அதுல யஜ்ஞ உச்சிஷ்டமாகிய அந்த பிரசாதத்தை சித்திரகேது இடத்துல கொடுக்குறாங்க. சித்திரகேது, உன்னுடைய மனைவிக்கு கொடு, இதை சாப்பிட்டா அவளுக்கு நல்ல புத்திரன் பிறப்பான். ஆனா அந்த புத்திரன் சுகத்துக்கும் காரணமா இருப்பான், அதே சமயம் உங்களுடைய துக்கத்துக்கும் அவன் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுகிறது. சரி, ஏதோ புத்திர பாக்கியம் கிடைச்சா போதுன்னு அந்த சமயத்துல எதையும் காதலவான புத்திர பாக்கியம் கிடைக்கும் தான் அவன் நோக்கமா இருந்தது சித்திரகேதுக்கு. உடனே அந்த யஜ்ஞ உச்சிஷ்ட பிரசாதத்தை வாங்கி தன் மனைவிக்கு கொடுத்தார். நாம்னா கிருதத்யுதிஸ்தஸ்யை யஜ்ஞோச்சிஷ்ட மதாத்த த்விஜஹ. அந்த கிருதத்யுதின்னு சொல்லக்கூடிய மூத்த மனைவி. பல மனைவிகள் இருக்காங்க, அதுல மூத்த மனைவியான கிருதத்யுதி தான். அவளுக்கு என்னன்னா இந்த யஜ்ஞ உச்சிஷ்ட பிரசாதத்தை கொடுத்த உடனே அதை வாங்கி சாப்பிட்டான். அதஹம் திரௌபதிம் ராஜன் பவதைக ஸ்தவாத்மஜ ஹர்ஷசோக பிரதஸ்துப்யம் இது பிரம்ம சுதோயோ. ஹர்ஷ சோக பிரதஸ்துப்யம் இது பிரம்ம சுதோயம். அப்படியேப்பட்ட உனக்கு ஹர்ஷனா சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடியவனா இருப்பான், அதே சமயத்துல சோகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய பிள்ளை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றார், எப்போ குழந்தை பிறக்குன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கார். அவன் நல்லா கர்ப்பிணி ஆனால் அப்போ ரொம்ப சந்தோஷம் அடைந்தார் சித்திரகேது. புத்திரன் இல்லாதவங்க புத்திரன் பிறந்தா எப்பவுமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரே கவலை, கல்யாணம் ஆகணுன்ற ஒரு கவலை தான். நல்ல பெண்ணா கிடைக்கணுமே, அனுகூலமான பத்தினி கிடைக்கணுமே, நல்ல அழகான பெண்ணு, அனுகூலமான பத்தினி கிடைக்கிறதே இல்லையா, அழகான பெண்ணு கிடைக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கும். அதான் சொல்றேன், எங்க அழகு அதிகமா இருக்கும் அங்கதான் ஆபத்துகளும் இருக்கும். எங்க அப்பா சொல்லுவார், அது மாதிரி அழகை பார்த்து ஏமாத்துறது, அழகு இருந்தாவே அங்க ஆபத்து இருக்கும் புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதுக்காக சொன்னேன். அதனால அழகை பார்த்து நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஆபத்துக்கள் இருக்கும். அழகை விட அனுகூலமான மனைவியா அப்படின்னு பார்த்துக்கணும். அவர்கள் பக்தர்கள் தானா, பக்தி விஷயத்துல அனுகூலமா இருப்பாங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் தாறுமாறா போச்சு. எல்லாம் நகை எவ்வளவு போடுவாங்க, அது சொத்து சுகம், அது மாதிரி வேற மாதிரி போச்சு. அதெல்லாம் நல்லா வேலை செய்யறாங்களா, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல, வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. நான் இப்ப வெளியே போயிட்டேன் பாரு, பாகவத்தை விட்டு இப்ப வெளியே போயிட்டேன் பாரு. ஏன்னா அப்படி அனுகூலமான பத்தினி அப்படின்னா எதுக்குன்னா ஆன்மீகத்துக்கு, நம்ம பக்தி சேவைக்கு தொண்டுக்கு அனுகூலமான பத்தினியா இருக்கணும். அதான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணா போதும்னு இருப்போம். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னா 4 வருஷம் பிள்ளை இல்லை, 5 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அப்படியே தோஞ்சு போயிடும். பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம், ஏன்னா வெளி உலகம் என்ன சொல்லுமோ அந்த பயம்தான். இவனுக்கு புத்திர பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கான இவனுக்கு
இவன் ஆண்மை இல்லாதவன் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பெண்ணையும் வந்து என்னன்னா மலடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி சொல்லும் போது அவங்க மனசு குத்தும். யாருக்கு? அந்த தம்பதிகளுக்கு. அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி. அந்த பெண்ணு அந்த ஆண் என்ன பண்ணா அவன் ஆண்மை இல்லாத அப்படின்னு சொல்லி, அதே சமயத்தில் அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க வேற மாதிரி பேசுவாங்க. அதுதான் சொல்றேன், இந்த உலகத்துக்காக என்ன பண்ணுவாங்க, போய் டாக்டர் செக்அப் பண்ணி அதெல்லாம் வயிற்றுல கட்டி இருக்கா இது இருக்கா எல்லாம் செக்அப் பண்ணி இது பண்ணி எப்படியாவது அந்த குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு வெறி இருக்கு பத்தியா. உலகத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே பகவானால கொடுக்கப்படுறது எதுவுமே சந்தோஷப்படணும். ஆத்ம தேவர் அப்படிதான் என்ன பண்ணாருன்னா, புத்திரம் வேணும் புத்திரம் வேணும் புத்திரம் வேணும். ஏன்னா 4 பேர் மதிக்க மாட்டாங்களாம், பிராமணர்கள்லாம் மதிக்க மாட்டாங்களாம் இவரை. அது மாதிரி யாருன்னா கொடுத்தா பொருள் வாங்க மாட்டாங்களாம். நீ புத்திரன் இல்லாதவன் நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணாத, எது தொடாத இது தொடாத, அங்க வராது இங்க வராது அப்படின்னு சொல்றாங்களாம். ஆத்ம தேவர்கள் கதையில வருது அது. அதெல்லாம் நான் உபன்யாசம் பண்ணும்போது விஸ்தாரமா சொல்லல, சுருக்கமா சொல்லிட்டேன். ஆனா அதெல்லாம் அப்படி வருது. அப்ப என்னன்னா அந்த ஊர்ல வாழணும் இல்லையா, 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் இல்லையா. அந்த காலத்துலலாம் ரொம்ப அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க இல்லையா, அந்த பொசசிவ். அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா சரி, அதனால தான் அங்கே இருக்கவே பிடிக்கல, அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம காட்டுக்கு வந்துட்டார் அவர். எவனா உயிரை விட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் அவர், அந்த ஆத்மதேவர். காரணம் என்னன்னா புத்திர பாக்கியம் இல்லை. புத்திரன் இல்லைன்னா யாருமே எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. இது தொடாத இது பண்ணாத அதை பண்ணாத, நீங்க ஆசீர்வாதம் பண்ணாத, புத்திரன் இல்லை பாக்கியம் இல்லாத நீ வந்து ஆசீர்வாதம் பண்ண எங்க வீட்டுக்கு நடக்கும். அதெல்லாம் அது மாதிரி பார்த்த காலம் அதெல்லாம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு. அன்னைக்கு அப்படி இருந்த காலம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கிராமங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு இன்னைக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சன்னியாசி சொல்றாரு பாருங்க, புத்திரன் இல்லாம சப்த ஜென்ம நைவச்சன், உனக்கு 7 ஜென்மா புத்திர பாக்கியம் கிடையாதுன்னா அது ஒரு பாக்கியம். அது சன்னியாசம் வாங்கிக்க நிம்மதி, அவள்தான். சன்னியாசே சர்வதா சுகம்னா சன்னியாச சுஷ்க ஏவகி. இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு. அந்த எதி என்ன சொல்றாரு, ஆத்மதேவர் பார்த்து எதி அந்த சன்னியாசி என்ன சொல்றாருன்னா, சன்னியாசே சர்வதா சுகம், உனக்கு எல்லா விதத்துலயும் உனக்கு சன்னியாசம் தான் சுகமானது. அதுதான் நீ மோட்சம் அடையலாம் சுலபமா. அதான் சன்னியாசம் ஏத்துக்கின்றாரு. சன்னியாச சுஷ்க ஏவிகி அப்படின்னு கடத்ராதை புத்திரன் பௌத்திரன் பேரம் பேத்திக்கெல்லாம் பார்க்கணுமா, புள்ள இவெல்லாம் பார்த்து அந்த கூட்டு கலகலன்னு அந்த குடும்பத்தோட இருந்தாதான் சந்தோஷம். அவ எதிர்பார்க்கிறார். புத்திரனால் சந்தோஷம் யார் சொன்னது? இப்ப இங்க சொல்றாங்க இல்லையா, புத்திரனால் துக்கமும் உண்டாகலாம். ஏன்னா அங்கனுக்கு வேணும்னு ஒரு புத்திரன் ஏற்பட்டான். புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து சித்திரகு அது கவனிக்கல. புத்திரன் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு, துக்கம் வரும் சொல்றீங்களே, ஏன் துக்கம் வரும், அப்படியேப்பட்ட புத்திரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல இங்க. ஆனா வந்து புத்திரன் கிடைச்சா போதுன்றதை மட்டும் தான் பார்த்துடுறேன் தவிர, அந்த சமயத்துல என்ன ஈடுபடுன்னா, அது புள்ள கிடைச்சா போதும். அதுதான் சொல்றேனே. இப்போ கல்யாணம் முன்னாடி என்னன்னா அழகா இருந்தா போதும் அந்த பெண்ணு. அவன் அனுகூலமா இருப்பாளா இல்ல அதெல்லாம் பாக்குறது இல்லை, அது உள்ள தீமையை பாக்குறது இல்லை. அதுல நமக்கு கிடைக்கிற லாபம் அப்போதைக்கு என்னன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் மேல இருக்குமே தவிர பின்னாடி வரக்கூடிய, ஏன்னா பின்னாடி வரப்போது எனக்கு எப்படி தெரியும்னா, பொய் சொல்லாத. இதுக்கு முன்னாடி அது மாதிரி அழகா நல்லா கல்யாணம் தான் பண்ணாங்க, நல்லா தான் வாழ்ந்தாங்க, நல்லா ஜாதகம்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கு. ஆனா கட்சியில பார்த்தா ஏன் டைவர்ஸ் ஆச்சு, ஏன் அவங்க புனர் விவாகம்லாம் நடக்குது அவங்களுக்குள்ள. அப்ப இதெல்லாம் பாக்குறல்ல, அழகான பெண் தானே கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, ஏன் அப்படி ஆகுது? அப்போ உங்களுக்கு தெரியும் பின்னாடி வரக்கூடிய இது மாதிரி இதெல்லாம் சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்தா கல்யாணம் பண்ணி அப்படின்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா பல பேரை பாக்குறோம் இல்லையா. அப்போ இது தெரியாது, எனக்கு தெரிஞ்சா நான் இது கல்யாணம் பண்ணி மாட்டேனே அப்படின்னு சொல்றது போய். தெரியாது இல்ல, மற்றவங்களுக்கு நடந்தது உனக்கு தெரியும் இல்ல, அப்போ தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்போதைக்கு ஆசை, அவன் தான் கல்யாணம் பண்ணிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிடுறான். அதே மாதிரிதான் புத்திரன் ஒண்ணுன்னு ஆசை, அதனால இப்ப புத்திரனை பெற்றுக்கொள்றேன். ஆனா பின்னாடி அவ துக்கத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லும் போது அது பெருசா இருக்கும் அந்த துக்கம். அந்த இப்ப கிடைக்கிற அந்த புத்திரன் கிடைக்கிற அந்த மனைவி சரி அப்ப கிடைக்கிற சௌக்கியத்தை விட அதுக்கு பின்னாடி அவன் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் கைதி, அப்ப அவன் அனுபவிக்கிற துக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். அதை உணர்றது இல்லை. அதே மாதிரி புத்திர பாக்கியம் புத்திரனால பின்னாடி பெரிய துக்கம் உண்டாகணும், அதை உணர்றது இல்லை. அப்போதைக்கு கட்சா போதும், அப்போதைக்கு ஆசை நிறைவேறினா போதும். இதுதான் சித்திரகை எதுவும் விரும்பணும்.
அதுதான் ஆத்ம தேவரை வரும்னாரு. கட்சியில் என்னன்னா புள்ளைய அடிச்சு துரத்துறான் துந்துகாரி, எவ்வளவு இம்சம் பண்ணிட்டாரு. அதனால மகான்கள் சொன்னது கேட்கணும். அங்க ஆத்மதேவருக்கு ஒரு சன்னியாசி சொன்னார். இங்க நாரதர் அங்கிரசர் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணலான்னு வந்தா அவன் வேணா புத்திரவனன்றான். அப்படின்னா சரி புத்திர பாக்கியம் கொடுக்கலாம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதான் புரிஞ்சுக்கணும். மகான்கள் சொல்றது கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆசைகளோ நம்மளுடைய சுயநலம்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு மகான்கள் சொல்றது என்னைக்கு கவனிக்கிறோமோ அன்னைக்கு தான் பாகவதம் புரியும். பாகவதம் நிறைய அதான் சொல்றேன், சன்னியாச தர்மம்னு சொல்லலாம். ஆனா சன்னியாச தர்மம் மனசளவுல கடைப்பிடிக்கணும். சன்னியாச தர்மம் வெளிப்புறமா நம்ம 4 பேர் டம்பாடிச்சுக்கிறதுக்காக கிடையாது. மானசீகமா கடைப்பிடிக்கும் போது நீ நிம்மதியா இருப்ப. அதே சொல்ல மற்றவங்களை நிம்மதியா வாழ விடுவ. நீ எப்போ உனக்கு பட்டுதல் இருக்குதோ அப்ப மனைவியை அடிமைப்படுத்தணும்னு நினைப்ப, பிள்ளைகளை அடிமைப்படுத்தணும்னு நினைப்ப, உன்னுடைய சொத்து சுகங்களை உன்னை எப்படியாவது அது இது பண்ணிடணும்னு நினைப்ப, உன் வசப்படுத்தின்னு நினைப்ப. எப்ப நீ மானசீகமாக இந்த பாகவத தர்மத்துல பாரமம்ச தர்மத்துல, இது பாரமம்ச தர்மம் தானே பாகவதம், மானசீகமா கடைப்பிடிக்கிறியோ அப்ப நான் இதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டேன். மனைவி சொல்ல பேச்சு கேட்கல எதிர்த்து பேசுறான்னா அதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டேன். அவங்க அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்ட்டு போயிடுவேன். மொத்தம் சொல்ல பேச்சு கேட்கலாம், சொல்ல வேண்டியதும் கடமை, சொல்ல பேச்சு கேட்கலாம் அதை பத்தி பெருசா கவலைப்படும், பெருசா பாதிக்காது. என் பிள்ளை என் பேச்சு கேட்கல உடனே அவனை கொம்பத்துக்கு அடிக்கிறது போக மாட்டேன். ஏன்னா இந்த பாகவத தர்மத்துல நீ இருக்கிறதுனால அந்த பக்குவம் உனக்கு வந்ததுனால, அந்த பற்றற்ற தன்மை வந்ததுனால அந்த இல்லறத்துல இருந்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்ட. அதுதான் மானசீகம். சர்வ கர்மானி மானச சந்நியாசத்தை, மானசீகமாக சந்நியாசத்தை நீ மேற்கொண்டுட்டுன்னு சொன்னா எல்லா கர்மாக்களையும் நீ செய்யலாம். எந்த கர்மாவில் இருந்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்டேன். இதை புரிஞ்சுக்கணும். அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க அங்கிரசன் நாரதரும். ஆனா அதை பெற்றுக்கொள்ளல. அதை பெற்றுக்கொண்டு நீ இல்லறத்துல பிரவேசி, அப்புறம் பிள்ளைகளை பெற்றுக்கோ. அப்ப சுகமா துக்கமா அதுல பாதிக்கப்பட மாட்டேன். அவன் பிள்ளைகளை அவன் விரும்ப மாட்டேன். எந்த அழகான மனைவி விரும்ப மாட்டேன், பிள்ளைகளை அவ்வளவு அழகான மனைவி விரும்பினால்தான் தானே இவ்வளவு நிறைய கல்யாணம் பண்ணி இருக்காரு சித்திரகேது ராஜா. பாகவதம் தான் எல்லாம் சொல்ல வரல. ஆனாலும் இன்னும் குரு, அதனாலதான் பகவான் வழிபட்டதுனாலதான் குரு அனுப்புறாரு பகவான். நாரதர் அங்கிரச குருமார்கள் தேடி வருவாங்க எப்பவுமே. அவர்கள் சொல்ற பேச்சு எடுத்துக்கணும். குரு தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய அனுகிரகம் என்ன பண்ண, குரு நம்மளை தேடி வரும்படி செய்வார். அப்படி அங்கிரசன் நாரதர் தேடி வந்தாங்க. அப்போ என்ன கேட்கறோம்னா ஞானத்தை தான் கேட்கணும். பிருது சக்கரவர்த்தி என்ன கேட்டாருன்னா ஞானத்தை கேட்டார். சனகாதி முனிவரத்துல அஸ்தியவ ராஜன்னு, உனக்கு தான் இயற்கையாவே அந்த பக்தி இருக்காப்பா, உனக்கு அந்த பக்தி இருக்கு, ஞானம் எல்லாமே இருக்கு, உனக்கு நாங்க என்னப்பா சொல்ல வேண்டியது இருக்கு, இருந்தாலும் நீ கேட்டுன்றதுனால நான் சொல்றேன்னு சொல்லி அத்தியந்திரிய பரா அதிருஷ்ணியா அபரிக்கிரகேன, அதாவது பணத்திலையும் புலன்பங்களும் ரமிக்கிறவங்க கோஷ்டியா அதிருஷ்ணையா, அந்த கோஷ்டியில சேராம இருக்கணும் அப்படின்னா சொல்றாரு. பல அருமையான உபதேசங்கள் அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா எவ்வளவு பியூரிஃபையா இருக்கும் தெரியுமா நம்ம மனசு. அதான் சொல்ற மானச சந்நியாசஸ்தே. கீதையில பகவான் அதான் சொல்றான், சர்வ கர்மானி மானச சந்நியாசஸ்தே. ஏதோ இந்த ஒரு உடம்புன்னு ஒரு புரியில வாசம் பண்ணக்கூடிய ஜீவனானவன் இந்த ஊர்ல வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி இந்த உடம்புல வாசம் பண்ணக்கூடிய ஜீவன். அப்போ அந்த ஊர் வேற, அந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு மனுஷன் வேற, அந்த வீடு வேற, வீட்டுல வாழக்கூடிய மனுஷன் வேற. எப்படி வீடு குடும்பம் எல்லாம் இருந்தா அப்பா அம்மா எல்லாமே இருக்கிறாங்க, ஒரு வீடு இருக்கு, அதுக்குள்ள தான் மட்டும் தனியா இருக்கிறோம் அப்படின்னா எப்படி செப்பரேட்டா பிரிக்க முடியுது இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பு கண்ணு மூக்கு வாயின்னு பல வீடுகள் இருக்கு. இந்த வீடுகள் கொண்ட ஒரு புரி, இந்த உடம்புன்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல ஒரு ஜீவன் தனித்து வாழ்கின்றான். ஒரு வீட்டை கட்டினா அந்த வீட்டுல ஒட்டினே வருகிறான். அந்த வீடு தான் வீடு தனியான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறான் வரான் எல்லாம் பண்றான் இல்லையா? அது மாதிரி இந்த ஜீவன் இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவான் அப்படின்னு பல உடல்களை எடுக்கிறான். அது மாதிரி இது தனித்து இருக்கக்கூடியது இந்த ஜீவன், இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லாதது. அதான் சொல்ல நவத்வாரே புரி தேகி நைவ குருவன் காரையன். இதுல எதையுமே செய்யறதும் இல்லை, எந்த செயலுக்கு அது காரணமா இருக்கிறது இல்லை. ஆனா தன்னை காரணமா நினைக்கும் போதுதான் பந்தப்படுறது, நான் செய்யறேன்னு நினைக்கும் போதுதான் அகங்காரப்படுறது. என்னால் தான் என் தலைமையில் தான் உலகமே ஓடுது அப்படின்னு, இந்த குடும்பமே நடக்குது அப்படின்னு அகங்காரம். அப்ப நைவ குருவன், நான் செய்தேன், என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன், நான் சம்பாதிக்கிறேன், அந்த நான் அப்ப அதான் சொல்றேன் நைவ குருவன், நீ எதையும் செய்யல, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, பிரகிருதி சுபாவமும் நடக்குது. நீ ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போய் தான் ஆகணும், உன் கடமை ஒண்ணு இருக்குது, அதுக்காக செயல் பண்ற. ஆனா ஜீவன் இதுல சம்மந்தமே கிடையாது.
இந்த ஆத்மா சம்பந்தப்படுறது கிடையாது. பிரகிருதி சுபாவத்தினால் அப்படி நடக்குதே, சுபாவம் பரிவர்த்தது, சுபாவத்தினால் நடக்குதே தவிர பரிவர்த்தனை நடக்குது. குணங்கள்ல ஈடுபடுகிறதே தவிர முகுணமான மாயில் ஈடுபடுதே தவிர இந்த ஆத்மா குணங்கள் சம்பந்தமற்ற இந்த ஆத்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இது தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு இல்லறத்துல பிரவேசிச்சா இல்லறத்துல இருப்பேன், ஆனா எதுலையும் பாதிக்கப்பட மாட்டேன். பிரகலாதன் தான் அதெல்லாம் தான் சொல்றாங்க, கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞா, புத்திசாலியான பிராக்ஞானா புத்திசாலி, இளமையிலேயே பக்குவம் அடைஞ்சிடணும். இளமையிலேயே தர்மான் பாகவதானிக, இளமையிலேயே எவன் பாகவத தர்மத்தை நல்லா கத்துண்டு மனசை பக்குவமா வச்சிருக்கானோ அவன் எந்த துன்பங்களாலும் பாதிக்கப்பட மாட்டான். அப்ப பிரகலாதன் குழந்தைகள் சொல்றானே, அப்ப கல்யாணம் பண்ணி கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ சீக்கிரமா மனசு பரிசுத்தமாகும். எப்படின்னா கல்யாணம் பண்ணினா அதுதான் உனக்கு டெஸ்ட், பரீட்சை, உன் மனசு பக்குவமாச்சா இல்லையான்னு. அப்ப பாதிப்படல பாரு பிரகலாதன். அப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டாரு, பிள்ளை பேரம் பேத்திலாம் கூட எடுத்துட்டாரு அவரு. பிரகலாதனுக்கு விரோச்சன புத்திரன் இருக்கான், விரோச்சன புள்ள பலி சக்கரவர்த்தி இருக்கான், பேரெல்லாம் இருக்கிறான் அசுரர்கள். விரோச்சனுடைய புத்திரனாக்கிய பானாசுரன்லாம் இருக்கான் பேரன், அதுக்கு பிறகு கொல்லு பேரெல்லாம் இருக்கான், கொல்லு பேரன் எல்லு பேரெல்லாம் இருக்கான் யார் பிரகலாதனுக்கு. அப்புறம் என்ன குடும்பத்தோட இல்லையா, குடும்பத்தோட தான் இருக்காரு, எல்லாரோட தான் இருக்காரு, ஆனா எதுலயும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. இல்லாட்டி அவர் உபதேசம் பண்ண முடியும் அசுர குழந்தைகளுக்கு. 7ஆம் ஸ்கந்தத்துல பாருங்க. அப்போ மனசு இளமையிலேயே நம்ம மனசை பக்குவப்படுத்தின, இதெல்லாம் இப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். தெரியாதவங்க 1000 பேசுவாங்க, அவங்க பேச்சு கேட்டுன்னு ஊருக்கு ஏற்ற வேஷம் போட்டு நீ வாழ ஆரம்பிச்சுன்னா நீ செத்த, அவ்வளவுதான், மரண வழிதான் உனக்கு. இதுதான் நரகத்வாரம் தான். ஆனா அசத்துக்களுடைய சேராம மகத் சங்கம் துவாரமாக விமுக்தே தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். அப்படிப்பட்ட ஸ்ரீ சங்கத்திலையும் இல்லற கவலைகளில் மூழ்கக்கூடிய அவருடைய சங்கத்திலையும் தான் அந்த ஸ்திரீ சங்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த இல்லற கவலைகள் மூழ்கி இருக்கிற அப்படிப்பட்ட சம்சாரிகளோட சங்கம் தான் உனக்கு தமோத்வாரம் நரகத்வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு ரிஷபதேவர் சொல்றாரு. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ மோட்சத்வாரம் அபாவிரதம், மகான்களத்தின் சங்கத்துக்கு போனோம்னா மோட்ச வாயில திறந்து வச்சுடுவாங்களாம். அப்போ அது மாதிரி சங்கத்துல இது மாதிரி பாகவதத்தை பியூரிஃபையான இந்த சுத்தமான பாகவதத்தை நம்ம அந்த தர்மங்களை நம்ம தெரிஞ்சு கூட பக்குவம் அடைஞ்சிட்டோம் சொன்னா, அந்த மானசீகமா கடைப்பிடிக்கிறோம் சொன்னா உன்னை என்ன பண்ணிட முடியும்? இந்த மாயை, இந்த சம்சாரம் தான் என்ன பண்ண முடியும்? யாரு உன்னை பந்தப்படுத்த முடியும்? எந்த காமத்துல நீ மாட்டிக்க முடியும்? எந்த குரோதத்துல எந்த லோபத்துல நீ எதுலையுமே சிக்க மாட்டேன். அப்படி எதுலையும் சிக்காத கருடபட்சி மாதிரி அப்படி சுதந்திரமா பறக்கலாம் இல்லையா? அதுக்குதான் குருமார்கள் நம்மளை தேடி வர்றது. நீ சம்சாரி, நீ வரமாட்டேன் என்னை தேடி, பகவான் தேடி வரமாட்டேன், நாங்க தேடி வரோம், அதையாவது பயன்படுத்திக்கோ அப்படின்னு தான் அங்கரசம் நாரதனும் தேடி வந்தாரலாம். ஆனால் இவன் என்ன கேட்டாருன்னா, மகான்கள் வந்திருக்காங்க, மகா சக்தி படைத்தவர்கள், அப்போ இவர்கள் எந்த வரம் புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டான். அப்போ புத்திர பாக்கியம் அதுக்கு வரும். ஆனா இவன் பரம பாகவதன், இவன் அல்ப விஷயத்தை இல்லாத எது இல்லையா அதுதான் கேட்பாங்க. இருக்கிற அவ்வளவு சர்வ லோகத்துக்கும் இந்த உலகம் முழுவதுக்கும் சக்கரவர்த்தி, பணம் காசு அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உலகத்து முழுவதும் சக்கரவர்த்தி, பணம் காசு இல்லை. மனைவியா கோடிக்கணக்கான மனைவி, நிறைய ஆயிரக்கணக்கான மனைவி இருக்காங்க அவனுக்கு. யார் சித்திரகேதுக்கும் கோடிக்கணக்கான வருது. ஆனா அதான் நிறைய மனைவிகள் இருக்காங்க சித்திரகேதுக்கு. மனைவி கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாம் இருக்குது ஏன் கேட்க போறான்? இல்லாத எதுல அதுதான் மனசு அப்படியே தாவும். ஆனா புத்திரனால எவ்வளவு அவஸ்தப்பட்டவங்களாம் இந்த புள்ள பிறக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஆனா கிடைக்காதவங்களுக்கு அந்த புத்திரம் ஓணும், அது துஷ்ட புள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, புத்திரம் ஓணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ எது கிடைக்கலையோ அது மாதிரிதான் மனசு தாவும். அப்போ சித்திரகேது புத்திர பாக்கியத்தை கேட்கறான். அப்போ துவஷ்டா தேவதையா கொண்ட அந்த இஷ்டிய கடைப்பிடிச்சு அதுல கிடைச்ச யக்ஞ உச்சிஷ்ட பிரசாதத்தை அந்த கிருதத்திற்கு கொடுக்குறாங்க. அவள் கர்ப்பிணி ஆகிறாள். அவள் நாளடைவுல 10 மாசம் ஒத்து ஒரு குழந்தை, அழகான பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தைகள அவனுக்கு அழகான பேர் கூட வைக்கிறாளே. கிருதத்திதிக்கு அதான் அதை நல்லா லாலனை பண்ணி அந்த குழந்தைய நல்லா சந்தோஷப்படுத்தி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்துன்னு அந்த குழந்தை இடத்துல ரொம்ப பாசம் காட்டுறாங்க. ஏன்னா பிறக்காத பிள்ளை பிறந்திருக்கானே அப்படின்னா ரொம்ப பாசம். தசரதருக்கு 60,000 வருஷம் புத்திரம் வரணும். ஒரு பகவான புத்திரம் தான் அது கண்டிப்பா பாசம் காட்டலாம். ஆனா இந்த பிள்ளை இடத்துல ரொம்ப பாசம் காட்டுறாங்க.
எப்பவே அதிக பற்றுதல் வந்து பிரிவு ஏற்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அதீத பிரீதி வைக்கக்கூடாது. எந்த வஸ்து இடத்துல, நம்ம உறவினர்களிடத்துலயும் கூட, கணவன் மனைவி கூட, புத்தரிடத்துல கூட அதிக பிரீதி வச்சா பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடும் அது. அதனால இவங்க அதிக பிரீதி வைக்கிறாங்க இங்க. சித்திரகேதுர் அதிப்பிரீதி யதாதார பிரஜாவதிகி ததாந்தியேஷு சஞ்சக்னி பாலும் லாலையதோ அன்பகம். ஒவ்வொரு நாளும் குழந்தைய தாளாட்டு பாலுடி சீராட்டி வளர்க்கறதுலயே அவங்களுக்கு அம்மா அப்பா அந்த ராஜகாரியம் கூட சரியா கவனிக்கல. ஃபுல்லா பார்த்தா அந்த குழந்தைகளத்திலேயே கொஞ்சி கொலாவறதுலயே இருக்கிறான் அவன் சித்திரகேது ராஜா. அந்த கிருதத்தின்ற அந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிறான். அப்ப மற்ற மனைவிகள்லாம் என்ன பண்றது? மற்ற மனைவிகள் வந்து கண்டுக்க மாட்டேன்றான். அவரெல்லாம் தேடி வந்தா கூட உதாசீனப்படுத்திடுறான். ஏன்னா அந்த கிருதத்துவத்தில் தான் முதல் மனைவி இடத்துல தான் அடிக்கடி போறான். ஏன்னா அவரத்துல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பார்க்கறது அவளே நல்லா கவனிக்கிறான். ஏன்னா அவ குழந்தை பெற்ற உடம்பு, அவளுக்கு நல்லா சத்தான உணவு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அவளை நல்லா பார்த்து கவனிச்சிக்கணும் இல்லையா? அவள் ஆரோக்கியமா தானே குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அவளுக்கு ஏதாவது ஜுரம் வந்துச்சுன்னா குழந்தைக்கு ஜுரம் வந்துருமே. அதனால எல்லாம் பார்த்து சேர எல்லாம் பண்றான். ஆனா மற்ற மனைவிகள்லாம் என்ன பண்றாங்க? ஆஹா, நம்மள அந்த குழந்தையினால நம்ம அந்த குழந்தை நிமித்தமா, இப்ப குழந்தை நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்த அந்த ராஜா, மற்ற மனைவிகள்லாம். ஆனா இன்னைக்கு குழந்தை மேல திரும்பி போச்சு, அந்த குழந்தையினால்தான் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க? ஈவரக்கம் இல்லாம, அந்த காலத்துல இப்படிப்பட்ட ஸ்திரீகள்லாம் இருந்திருக்காங்க பாருங்க, விஷத்தை கொடுத்துறாங்களாம். வித்வேஷ நஷ்டமதையா புத்தி இழந்தவர்களாகிய அவர்கள், ஸ்திரியோ தாருண சேதசகா பெண்களாகிய அவர்கள் கொடூர சித்தம் படைத்தவர்களாகிய அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாருண சேச கரம் கரம் ததுகு குமாராய துர்மர்ஷா துருபதிம் பிரதி என்ன பண்ணா, பால்ல கலந்த விஷத்தை கொடுத்துட்டாங்க. அந்த பாலை குடிக்கும்போது அந்த குழந்தைக்கு பால் மாட்டு பால் கொடுக்குறோம் இல்லையா, பசும்பால் கொடுக்கறது போது அதுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு. யாரு? அந்த சக்கலத்தீங்க, கிருதத்யுதிக்கு சக்கலத்தீங்க. அந்த சித்திரகேதுடைய மற்ற மனைவிகள்லாம், ராஜா நம்ம இடத்துல பிரியம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்றனால பொறாமையினால, கிருதத்யுதி மேல ஒரு பொறாமையினால அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துறாங்க. சரி, ஏதோ அந்த குழந்தை வந்து தூங்கின்னு இருக்குன்னு நினைச்சிருக்கான். தூங்கின்னு இருக்குன்னு நினைச்சு குழந்தை கிருதத்யுதி என்ன பண்றா, குழந்தை ஏதோ தூங்கின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கா. அது செத்து போயிடுச்சு. அது பால் குடிச்சு செத்து போச்சு. ரொம்ப நேரம் தூங்குது போல அப்படியே அதுக்கு விஷம் சாப்பிட்டுதான் அப்படியே இருக்குன்னு நினைக்க தெரியாம, ஏன்னா பாலுக்கு வந்து பசி எடுத்தா அழுமை, குழந்தை அழாம இருக்கேன்ட்டு கொஞ்சம் சந்தேகம் வரல அவளுக்கு. சந்தேகம் வந்திருந்தா கூட அவள் உடனே ஒரு வைத்தியத்தையும் பார்த்து எப்படின்னா சரி பண்ணிடலாம். அவள் சந்தேகம் வந்து குழந்தை தூங்குதுன்னு நினைச்சு அப்படியே கம்முன்னு விட்டுட்டாவ. ஆனா இது வந்து சபத்னி, அதாவது சக்கரத்திகள்லாம் செய்த அநியாயம். அவர்கள் விஷம் கொடுத்துறாங்க, அதுதான் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு அவ தெரியாம இருக்கிறாவ. அஜானந்தி சபத்னீனாம் அகம் மகத்து சுப்த ஏவேத சஞ்சிந்திய. சரி, குழந்தை தூங்குறான், சுப்தன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். சுப்த ஏவேத சஞ்சிந்திய நிரீட்சிய வச்சலத்து கிரகே. அதனால குழந்தையா ஏந்துக்கிட்டோம், பசி எடுத்தா குழந்தை எழுந்து அழ போறான். சரி, அப்புறம் போய் பால் கொடுக்கலாம் சொல்லிட்டு பாடு கம்முன்னு இருக்கான். ஆனா பார்த்தா எழுந்துக்கல கொஞ்சம் குழந்தை. சாயங்காலம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, இன்னும் எழுந்துக்கலாம். உடனே போய் தட்டி கிட்டி பார்த்தா குழந்தை செத்து போயிருக்கு. முன்னாடியே கொஞ்சம் துடிப்பு இருந்ததுன்னா கூட போய் வயிற்று வச்சு செலவு பண்ணி பார்த்துருக்கலாம், அந்த விஷத்தை எடுத்துருக்கலாம். ஆனா குழந்தை தூங்குதுன்னு நினைச்சு விட்டுட்டா. ஏன்னா இவங்க ஏன் அப்படி செய்ய போறாங்க? நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்னா பழகிட்டு இருந்தவங்க, சித்திரகேதுடைய மனைவிகள் எல்லாமே ஒன்னாதான் பழகிருந்தோம். நம்ம தங்கச்சி மாதிரி தான் இருந்தோம். கிருதத்யுதி மூத்த மனைவி. மற்ற மனைவிகள்லாம் வந்து அக்கா தங்கச்சிகள் நல்லா பழகினாச்சு. அவங்க மேல சந்தேகமா இவளுக்கு வரலையே அவளுக்கு. ஆமா, அஜானந்தி சபத்னா அதை பத்தி அவங்களால சந்தேகமா வரல. அதனால அவங்க செய்திருப்பாங்கன்ற இது அவளுக்கு தெரியாது. செய்திருப்பாங்கன்னு அவ தெரியாம இருந்துட்டாவோ. யாரு? கிருதத்யுதி. கட்சியில பார்த்தா அவர்கள் தான் செய்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா விஷம் சாப்பிட்டு குழந்தை உயிரிழந்த உடனே அவள் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. சித்திரகேது கேள்விப்பட்டு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டான். தேம்பி அழறான். ஏன்னா எவ்வளவு லாலனை பண்ணா எப்படியாப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து அது இறந்து போச்சுன்னா அந்த வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதை தாங்கவே முடியாது அந்த வேதனை. அந்த வேதனையில கண்கள்ல கண்ணீர் மறைக அப்படியே மூச்சடைந்து விழுந்து போய்
அப்படியே தேம்பி தேம்பி அழுது பல விதமா புலம்பி அழுது. அந்த அம்மாவோட அவ்வளவு அழுதால தெரியல கிருத்தத்தி. ஆனா சித்திரகது பயங்கரமா அழுதாராம். அப்படிதான் இங்க சொல்லப்படுகிறது. அது அந்த அப்படியே பூமியில மூச்சடைந்து விழுந்துட்டார். அப்படியே பல விதமா புலம்பி அழறார். அவளும் அழுதா. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்துல பார்த்தா இவர் இவ்வளவு கவலைப்படுறாரு. பக்தர்கள் கவலைப்பட்டா மகான்களுக்கு பொறுக்காது. உடனே அந்த நாரதர் அங்கிரசம் அங்க தோன்றுகிறார்கள். தோன்றவுடனே கண்ணு மறைக்கிறது. அப்போ சித்திரகேது கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே நீங்க யாருன்னு கேக்குறாராம். அவர் நாரதரும் அங்கிரஸ் தானே வந்து அந்த யக்ஞம் உச்சிஷ்ட பிரசாதத்தை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அந்த புத்திர பாக்கியம் கொடுத்தவங்களே அவங்க தானே. அவங்களே மறந்துட்டாங்க. ஏன்னா மறக்கல, இவரு பிரச்சனை இல்லை, சரியான புத்தி நிலையில இல்லை. புத்தி நிலையில இல்லாம புள்ளைய நினைச்சு புலம்பி அந்த புள்ளைய இருக்கிறாரா சித்திரகேது. அதனால நிதான புத்தியில இல்லை. அதனால வந்தது நாரதர் தானே அங்கிரஸ் தானே அவருக்கே தெரியல. யார் நீங்கன்னு கேக்குறாரு. நான் எப்படி பித்து பூச்சி போயிருக்கேன், இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படி இருக்கேன், ஃபுல்லா புத்திர மேல இப்படி பாசமா இருக்கிறேன், நான் யாரும் உங்களுக்கு தெரியலையா? தெரியல சுவாமி. யாரு நீங்க யாரோ மகாத்மாக்கள் போல தெரியுது. யாரும் சுவாமி, நான் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தவங்க நாரதர் அங்கிரஸ் அப்படின்னு. ஓ வாங்க சுவாமி வாங்க, பாருங்க சுவாமி இது போல ஆயிடுச்சு, புத்திரன் இறந்துட்டானே அப்படின்னு நான் அப்பதான் சொல்றாங்க அவங்க. அப்பா புத்திரன் மட்டும் இல்ல, அனுக்கிரகாய பவதா பிராப்தோ ஆவாமிக பிரபோ பிரம்மண்ய பகவத் பக்தோ நாவசிதும் அர்ஹதி. நாங்க யாருன்னா நான் தான் நாரதர், இவர் அங்கிரசர் வந்திருக்கோம். எதுக்கான உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கோம்ப்பா. புரியுதா? ஏன்னா ஒரு பகவத் பக்தன், நீ பிரம்மண்யன், பிராமணர்ல தெய்வமா வணங்குபவன். அப்படிப்பட்ட சித்திரகேது ராஜாவே, நீ அப்படிப்பட்ட பரம பாகவதன், பிரம்மண்யன், நீ பிராமணர் தெய்வமா வணங்குபவன் நீ. அது மட்டும் இல்ல, பகவத் பக்தோ நீ பரம பாகவதன் நீ. அதனால நாவசீதும் அர்ஹதி. அதனால நீ துன்பப்படுறதுக்கு அருகதை கிடையாது. நீ துன்பப்படக்கூடாது, துன்பப்படக்கூடியவன் அல்ல நீ. புரியுதா? ஒரு பக்தன் துன்பப்பட்டா மகான்களுக்கு பொறுக்காது. அதனால் துன்பப்படுவதற்கு தகுதியற்றவன் நீ. நீ சந்தோஷமா இருக்க வேண்டியவன் நீ. புரியுதா? அப்படின்றார். நாவசீதும் அர்ஹதி ததைவதே பரம் ஞானம் ததாமி கிரகமாகதா ஞாத்வான் அபிநிவேஷம் தே புத்திரமேவ ததாவகம் அதனா புத்திரினாம் தாவோ பவதைவ அனுபூயதே ஏவம் தாரா கிரகாகிராயோ விவிதை ஸ்பர்ய சம்மத. அப்பா ஏற்கனவே நான் உனக்கு ஞான உபதேசம் பண்ணதான் நான் வந்தோம். ஞானம் ததாமி கிரகமாகதா, கிரகத்துக்கு உங்க வீட்டுக்கு நாங்கள் அதுதான் வந்தோம். ஆனா நீ என்ன பண்ண? புத்திரமேவ ததாவகம், புத்திரம் மட்டும்தான் ஓணும் அப்படின்ற ஒரு உறுதியா இருந்த. புத்திரனை மட்டுமே மனசுல வச்சிருந்த ஞான உபதேசம் வர்றதுக்கான. அப்போ பார்த்தோம், இப்போ மனசுல புத்திரன்றது மட்டும்தான் மனசுல இருக்க தவிர இப்ப ஞானம் பெற தகுதி இல்லை, ஞானம் பெறக்கூடிய சூழ்நிலை நீ இல்லை. சரி, உனக்கு வைராகியத்தை உண்டாக்கணும், சரி புத்திர பாக்கியத்தையே கொடுப்போம். புத்திரனால உனக்கு சுகம் கிடைக்குதா துக்கம் கிடைக்குதா பார்த்துக்கோ. புத்திரன் துஷ்டனா இருந்தாலும் துக்கம்தான், புத்திரன் கிடைச்சி இல்லாம போயிட்டாலும் துக்கம்தான். எப்படி இருந்தாலும் துக்கம் வரும், நல்லா புரிஞ்சு. அதனால பார்த்துக்கோ. சரி, நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்லிதான் உனக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்துதான் உனக்கு என்ன பண்ணோம், புத்திர பாக்கியத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்த நாரதான் அங்கே செத்தான். நாங்க இப்போ தெரியுதான்னு. தெரியுது சுவாமி அப்படின்னு. அதுனா புத்திரனாம் தாபோ பவதை அனுபவியதே. இப்ப கண்ணுக்கு எதிர புத்திரனால இவ்வளவு தாபங்கள் அனுபவிக்கிறேன்னு கண்ணுக்கு எதிர இப்போ நீ உணர்ந்துட்டு இல்ல, இப்போ உனக்கு வைராக்கியம் வந்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா புத்திரனால சந்தோஷம் மட்டும் கிடையாது, எந்த பொருளுமே. இது புத்திரன் மட்டும் இல்லப்பா, நீ சொத்து சுகம் எல்லாமே இருக்கிற வரைக்கும் கைவிட்டு போச்சுன்னா அவள்தான் இடியே விழுந்த மாதிரி, ஏன்னா உயிரே போன மாதிரி ஆயிடும். இதுதான் எதுவுமே கூட இருக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால்தான் இருக்கும்போதே அவர்களை பட்டுதலை விட்டுடணும், அவர்களை பட்டுதலை வைக்கக்கூடாது. இல்லாத போது ரொம்ப கஷ்டப்படுவ நீ. அதனாலதான் இருக்கும்போதே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஏவம் தாரா கிரகாராயோ விவிதஸ்ய சம்பதா அதுனா புத்திரனா தாபோ பவதேவ அனுபவியதே. இப்போ புத்திரனால தாபத்தை அனுபவி. இது புத்திரன் மட்டும் இல்ல, இதையே பின்பற்றிக்கோ. அதே மாதிரி மனைவி நம்ம விட்டு பிரிஞ்சுட்டான்னா பெரிய கவலையாயிடும்.
அதே சமயத்துல வீடு, நம்ம வீடு கைவிட்டு போச்சுன்னா நம்ம அந்த வீட்டுல பிரச்சனைகள் நடந்த வீட்டுல வந்து ஏதாவது இப்போ வீடு நஷ்டமாயிடுச்சுன்னா, இல்ல வீடு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது நஷ்டமாயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய கவலை உண்டாக்கிறோம். அப்போ எல்லாமே துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் இவைகள் எல்லாம், புரிஞ்சுக்கோ. மனைவியோ அல்லது வீடோ அல்லது சொத்து சுகங்களோ ராயோ விவித ஐஸ்வர்ய பலவிதமான ஐஸ்வர்யங்களையோ சம்பத்துகளோ எல்லாமே வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடியது தான். அவைகள் இருக்கும்போது கட்டி காப்பாற்றணுமே என்ற கவலை, அவை கைவிட்டு போச்சுன்னா போயிடுச்சேன்ற வருத்தம், இப்படி எந்த விதத்திலயாவது அது துன்பங்களை கொடுத்துருக்கணும். இல்லை அது பத்தல இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கவலை, அப்படி சம்பாதிச்சுதான் சேர்த்து வைக்கணும், அதை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற கவலை, அது கைவிட்டு போச்சுன்னா பெரிய வருத்தம். இப்படி எந்த விதத்திலயாவது நம்மளை பாதிக்கப்பட்டுனே இருக்கும். நமக்கு இந்த புத்திரன் விஷயம் மட்டும் இல்லை, இது எல்லா விஷயத்துலையும் மனைவி, குடும்பம், வீடு வாசல், அதே சமயத்துல வாகனங்கள், சொத்து சுகம், கஜானா, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இப்படிதான் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு ஃபர்ஸ்டே முடிவு சொல்லிடுறாரு. இல்லை எனக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு ஒன்றும் துன்பம் வராது, அது யாருக்கோ வரும், எனக்கு வராது துன்பம்லாம். நான் எப்படி நான் தான் கரெக்டாக இருந்தேன், நான் கரெக்டாக எல்லாத்தையும் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், நான் ரொம்ப உஷாருன்னு, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன், அப்படிலாம் நான் கோட்டை விட்டுற மாட்டேன், நான் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நான் காப்பாற்றிப்பேன். அப்படியேப்பட்ட இரண்யகசிபோட நீ பக்காவாக காப்பாற்றிடுவேன் எல்லா சொத்து சுகங்களையும். அவனே நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அதனால இதெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. மகான்கள் சொல்றாங்க இதெல்லாம். அதான் சொல்றாரு, ஏவம் தாரா கிரகாராய விவிதைஸ்வர்ய சம்பத சப்தாதயஸ்ச விஷயச்சல ராஜ்ய விபூதய மகிராஜ்யம் பலம் கோஷோ பிருத்யா மத்தியா சுஹருஜனாக சர்வே அபி சூரசேனமே சோகமோக பயாத்திதா. எல்லாமே சோகமோக பயத்தை உண்டு பண்ணக்கூடியவைகள் தான். எதுனா இந்த பூமியோ இல்லை ராஜ்யமோ இல்லை பலமோ இல்லை கோஷம்னா சொத்து சுகம் கஜானா, அப்படியேப்பட்ட பேங்க் பேலன்ஸ். அப்போ நம்ம வேலைக்காரர்களோ வித்யாமாத்தியா சுஹருஜனக உறவினர்களோ மற்ற ஜனங்களோ எல்லாமே இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு சரியா பேச மாட்டாங்க. எதுவுமே நித்தியமானது கிடையாது. எல்லாமே பயத்தையும் சோகத்தையும் இந்த ஜனங்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, அது வேலைக்காரர்கள் மூலமாக, சொத்து சுகம் மூலமாக நமக்கு சோகமோக பயத்தை உண்டாக்கி கொண்டேதான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கந்தர்வ நகரம் போல. ஆகாசத்துல பார்த்தா மேகம் வருது, அந்த மேகம் நிரந்தரமா இருக்க, டக்குன்னு பார்த்தா அந்த மேகம் களைஞ்சு போயிடும். அந்த இடத்துல நிரந்தரமா இருக்கிறதுல பார்த்தா அந்த மேகம், அதுபோல் கந்தர்வ நகரம் போல நிலையற்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்கள் சப்தாதயஸ்ச, சப்தமோ ரூபமோ கந்தமோ அப்படிப்பட்ட பஞ்ச இந்திரியங்கள் அனுபவிக்கக்கூடிய புலன் இச்சைகள் எல்லாமே, அவைகளுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் எல்லாமே, இந்த பூமியோ ராஜ்யமோ வளம் கோஷம் எல்லாமே எல்லாமே சோகமோக பயத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இவைகள் எல்லாம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் கந்தர்வ நகர பிரக்யாக சப்தமாயா மனோரதா. எப்படி இது கந்தர்வ நகரம் போல, கந்தர்வ நகரம் ஆகாசத்தில் பார்த்து டக்குன்னு மேகங்கள் தோன்றும், டக்குன்னு பார்த்தா மேகம் கலைஞ்சு போயிடும். என்னடா இது ஒன்னா இருக்கும், பார்த்தா யானை மாதிரி தெரியும், மேகம் பார்த்தா டக்குன்னு பார்த்தா மலை மாதிரி தெரியும், பல விதங்கள்லாம் தெரியும், மனுஷன் மாதிரி தெரியும், ஒரு ஸ்திரீ மாதிரி தெரியும், ஒரு ஆண் மாதிரி தெரியும், எப்படியே தெரியும் இல்லையா மேகங்கள் பார்த்தா. டக்குன்னு அப்படியே இருக்க ரசிச்சு நேர்பா டக்குன்னு பார்த்தா ஒரு காத்தடிச்சுதான் எல்லாம் சதறடிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ நிலையற்றதாக இருக்கும். இந்த உறவுகள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷம் தலைகீழ மாறிடும். மேகங்கள் சிதறடிக்கப்படுறது போல, ஆகாசத்தில் தோன்ற கந்தர்வ நகரம் போல. கந்தர்வ நகரம் சில பேர் மேகம் சொல்லுவாங்க, சில பேர் கந்தர்வ நகரம்னா திடீர்னு பார்த்தா ஒரு காட்சி மாதிரி தோணும், ஒண்ணுமே இல்லாம பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது. அது போல பொய், அது கந்தர்வ நகரன்றது. ஓகே. அதே சொல்ல சொப்னம், தூக்கத்துல சொப்னம் காண்றது சத்தியமா? அந்த சொப்னத்துல இருக்க வரையும் சத்தியம். விழி தெரிந்தவனுக்கு அது சத்தியமா எப்படி, ஐயோ ச்சே இது உண்மையான அந்த தான் நல்லா இருக்குமே, இந்த சொப்னத்துல நல்ல சொப்னமாச்சு, இது கட்சியில பார்த்தா அது கனவா, நான் உண்மையிலே நடந்தது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு கோழி பிச்சு கொட்டின மாதிரி சந்தோஷமா சொப்னம் வந்ததுன்னா அது உண்மை நினைச்சுன்னு ஏமாந்துட்டு அது யாருமா தப்பு. சே அது கனவு, அது நிஜமான வந்துடக்கூடாதா
சரி அது பொய்யான கனவா, இதை நீ நம்பது உன் தப்பு. ஏன்னா விழித்து கொண்டாய். இப்ப கனவு எப்படி இருந்தாலும் பொய் தான். அது ஒரு மனோரதம். எவ்வளோ மனோரதங்கள்லாம் மனசுல என்னென்ன கோட்டை கட்டுறோம், எல்லாமே நிறைவேறுதா? எல்லாம் பார்த்தா நம்ம ஒண்ணு நினைச்சோம், ஆனா வேற ஒண்ணு நடக்குது. அதான் மனோரதம், வேஸ்டா போயிடும். மனோரதங்கள் எப்படி நம்ம ஒண்ணு நினைக்கிறது நடக்கிறது வேற மாதிரி இருக்குதுன்னா, அது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமோ அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் மாயைன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம நடத்துறதுக்கு நம்ம நினைச்சதுக்கு ஏற்க மாதிரி நடக்குது, அதான் மனோரதம். மனோரதம் இப்படி பாழாக்கும் போது எவ்வளவு வருத்தோட சோகமோ பயத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 3 உதாரணங்கள் சொல்றாரு. கந்தர்வ நகரம், சொப்னம், மனோரதம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உதாரணங்களா சொல்றாரு. அது எப்படி நிலையற்றதுன்னு சொல்ல முடியும்னா, இந்த உதாரணங்கள் சொன்னா புரியுமா? மேகங்கள் எப்படி சிதறடிக்குது பார்த்தா தெரியுது, அதே சொப்னம் எப்படி நிலை இல்லாதது அப்படின்னு பார்த்தா தெரியுது. இப்ப இந்த உதாரணங்களே போதுமானது. அப்போ நான் பட்டுதான் தேர்வுன்னு சொன்னா, நீ ஒன்னு நீ பட்டு இது நிரந்தரம் இல்லை, ஆனா அது மனைவி நிரந்தரம் இல்லை, ஆனா சொத்து சுகம் நிரந்தரமா இருக்கும். சொத்து சுகம் நிரந்தரம் இல்லை, பிள்ளைகள் நிரந்தரமா இருப்பாங்க. இவங்க நல்லா பாசம் கட்டுறாங்க. இப்போ என் மனைவி கூட நல்ல பாசம், பிள்ளைகள் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, அதனால அது சத்தியம் அப்படின்னு நினைக்க தோணும். இப்படி ஒண்ணு என்ன பண்ணும், இதை விட அது நல்லா இருக்கும், இது கரெக்ட், அது கரெக்ட், இது ஒண்ணு அப்படி இல்லாம இருக்கலாம்பா, இந்த உறவு நல்லா ஸ்ட்ராங்கான உறவு தான்ப்பா, இவங்க காப்பாத்திருவாங்கப்பா, இவங்களை நம்பிடலாம்பா அப்படின்னு நீ ஒண்ணு விட்டு ஒண்ணு மாறி போறல்ல. நீ ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வந்துடு டைரக்டா. சொப்னத்துல இருந்து முதல்ல எழுந்துக்கோ, விழித்து எழுந்துக்கோ, இது சொப்னம்னு தெரிஞ்சுக்க முதல். அப்புறமா நீ சொப்னத்துல 1000 விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையும் பொய்ன்னு தான் தோணும். சொப்னத்துல என்னன்னா, இந்த பொருள் கட்சிது, அந்த பொருள் கட்சிது அப்படின்னு சொப்னத்துக்கு வருகிறேன்னா விதவிதமான ஒரு உலகத்தையும் சிருஷ்டி பண்ணிடுறான் மனசுல. அது சொப்னத்துல பல பொருள்களை இது சத்தியம் அது சத்தியம்னு நினைக்கிற மாதிரிதான். இப்ப என்னன்னா, இந்த உறவு சத்தியம், அந்த உறவு சத்தியம், இந்த உறவுனா பொய்யா இருக்கணும், அந்த உறவுனா சத்தியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். மொத்தமே இது சொப்னம் போது அப்புறமா இதுல எது பொய் எது மெய், எல்லாமே பொய் தான், ஜெகத் மித்தியை தான். அப்புறம் சொப்னத்துல காணக்கூடிய விஷயங்கள் அது ஒரு பொருட்டே கிடையாது, அது பொருளே இல்லை. அது என்னதான் நீ சத்தியம்னாலும் அது மித்தியை தான். அது அப்போ முக்குணங்களான மாயை இந்த சொப்னம் மனோரதங்கள். மனசுல 1000 சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகள்லாம் நம்மள அனுபவத்தை கொடுக்காது. அது மனோரதங்கள் தான். மனசுல நினைக்கிறதெல்லாம் அனுபவத்தை கொடுக்க, மனசுல நினைக்கிறதோட போயிடும், அதுதான். அது எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா? மனசுல நினைக்கிறத நம்மளால அனுபவிக்க முடியுமா? நினைக்கிறதோட போயிட்டு அவ்வளவுதான். அப்ப பிரத்யட்சமா இல்லையேன்னா அதுதான், அது நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மனசுல நினைக்கிற விஷயத்த வெளிப்புறமா நாம அனுபவிக்கல, ஆனா மனசுல பல விதமா நினைக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு நினைவு சொல்ல விடணும். நமக்கு அதான் எட்டாவது கணிக்கெல்லாம் ஆசைப்படுவோம் நம்ம. அப்படிப்பட்ட நினைவுகள் கற்பனைக்கு எல்லையே கிடையாது, 1000 வருஷம் தான். ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது கற்பனை, அவ்வளவுதான். அது சத்தியம் கிடையாது. மனோரதம்ன்றது சத்தியம் கிடையாது. மனசுல அது அது நேர்ல அதை அடைய முடியாது. நினைக்கிறதெல்லாம் நீ அடிச்சிட முடியாது. அது எப்படி பொய்யோ அதே மாதிரிதான் இந்த உலக விஷயங்களும் பொய், இது நிரந்தரமானது கிடையாது அப்படின்றத இங்க சொல்றாரு. சோக மோக பயாத்திதாக கந்தர்வ நகர பிரக்யாக ஸ்வப்னமாயா மனோரதாக. அப்போ திருஷ்யமா, அப்போ இப்ப நீ கண்ணுக்கு எதிர பார்த்த இல்லையா, உன் புத்திரனத்துல பிறந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்ட, இப்ப புத்திரன் போயிட்டானே எவ்வளவு துக்கப்படுற பத்தியா. அப்ப துக்கத்தை உண்டு பண்ணது இப்ப கண்ணுக்கு எதிர பார்த்தல உன் புள்ளி. இப்ப நீ பிரத்யட்சமா ஒரு விஷயத்த பார்த்துட்டா இந்த ஒரு அனுபவம் போதும். இதுதான் சொத்து சுகம், இதுதான் சொத்து சுகத்துக்கும் இதுதான், மனைவி விஷயத்திலையும் இதுதான், பிள்ளைகள் விஷயத்திலையும் இதுதான். இந்த ஒரு புத்திரன் துக்கத்தை உண்டு பண்றான்னா சரி, இதுல நான் பட்டு தேர்னேன், ஆனா சொத்து சுகத்தை நான் காப்பாத்திப்பேன். சொத்து சுகமும் கைவிட்டு போனா அப்போ துக்கப்படுவோன்றது அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப நான் பிள்ளை விஷயத்துல தான் நான் அனுபவிச்சேன், மற்ற விஷயத்துல நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சொன்னா நீ என்னைக்கு தெரிஞ்சு நீ வெளியே வரவே முடியாது. இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதோம்னா, ஒரு விஷயத்துல துக்கப்படுறோம்னா அது எப்படி நிலையற்றதோ அதே மாதிரிதான் மற்ற விஷயங்கள், சொத்து சுகம், இந்த பூமி, அதே சொல்ல வேலைக்காரர்கள், அதே சொல்ல வாகனங்கள், மனைவி, இந்த வீடு, எதுவுமே ஏதாவது ஒரு சோகத்தையோ மோகத்தையோ பயத்தையோ ஏதாவது ஒரு கவலையோ உண்டு பண்ணினே இருக்கும். அது அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கோ.
அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் போதும், ஒரு சூடு போதும், அந்த இந்த புத்திர சுகம் ஒண்ணு போதும். அப்ப மனைவி இழந்த சோகமோ சொத்து இழந்த சோகம்லாம் வேணாம். இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கல, இப்பவே வெளியே வந்துரு, இப்பவே வெளியே வந்து ஞானத்தாடி, இதான் புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு ஆங்கிலசன் நாரதரும் அது நீயா உணர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் தான் உனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தது. புத்திர பாக்கியத்தை பொருள் நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன், இது சந்தோஷத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கல, கண்ணுக்கு பார்த்தல, இதான்பா வாழ்க்கை, புரிஞ்சுக்கல, அவள்தான். அப்போ கூட திரும்பி திரும்பி அழறாரு அவரு, புத்திரனை நினைச்சு. புத்திரன் போயிட்டானே, எப்படிலாம் கொஞ்சம் எப்படிலாம் சிரிப்பான், அழகா சிரிப்பானே, அந்த சின்ன சின்ன பல்லு முளைச்சது, சின்ன சின்ன பல்லு முளைக்குமே அழகா சிரிப்பானே, என்ன பார்ப்பேன், என்னையே பார்த்துருப்பானே, என் கையை பிடிச்சிப்பானே அவன் அப்படின்னு பல விதங்கள் அதே அந்த விஷயத்துலயே இருக்குது. சரி, அப்படி சொல்லியும் ஆனா சித்திரகத்துக்கு ஞானம் உண்டாகல, வைரகம் உண்டாகல. புத்ரா 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 புத்ரான்னு தான் அழகான். நாரதர் வந்து சொல்லி அங்கே சொல்லியும் இவ்வளவு ஞான உபதேசம் பண்ணும். இது மாதிரிதான் எல்லா சொத்து சுகம் எல்லாமே புத்திர மட்டும் இல்ல, மனைவி சொத்து சுகம் எல்லாமே இவ்வளவு சோகமோக பயத்தை உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லியும் கூட அவன் புத்தி தெரிந்தல, அவனுக்கு அந்த பந்தபாசத்திலே இருக்கான். அப்போ அந்த ஜீவன், அந்த குழந்தைய எழுந்து சொன்ன மாறுவானான்னு பார்த்து என்ன பண்றாரு, குழந்தைய உயிர் பழிக்க வைக்கிறார் நாரதர். பாருங்க, அந்த குழந்தைய தான் குழந்தைன்றான் இல்லையா, அந்த குழந்தைய வாக்கியாலே இப்போ பாரு அவனுக்கு விஷயத்த புரிய வைக்கிறார் பாரு நாரதர். என்ன மாதிரி அருமையான விஷயம் இந்த கதைலாம் அருமையான கதை இது பாருங்க. அப்போ நாரதர் சொல்றாரு, அந்த ஜீவாத்மாவை பார்த்து சொல்றாரு, ஜீவாத்மாவே. அப்போ அந்த குழந்தைய உயிரோட எழுப்பிட்டார். உயிரோட எழுப்பி, ஜீவாத்மாவே நீ இந்த உடல்லே இருந்தா என்ன, உன்னை அப்பா அம்மா அருமையான சொத்து சுகம் இருக்கு, இந்த சித்திரகேது உனக்கு சக்கரவர்த்தி ராஜா இருக்கார், அம்மா இருக்காங்க குதிர்த்திதி, நீ உயிரோட இருக்கலாமே, இந்த உடல்ல ஏன் உடல் விட்டு வேற உடலுக்கு மாறுற, நீ ஏன் இந்த உடல் விட்டு நீ போற அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை பார்த்து ஜீவாத்மாவை பார்த்து கேட்கிறாரு நாரதர். ஜீவாத்மன்னு பஷ்யபத்தந்தே மாதரம் பிதரம் சதே சுஹൃத பாந்தவ ஸ்தப்தா சுச்சா தொதையா புருஷம் உன் நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதனால இந்த உடல்ல நீ இருந்துட்ட, நீ எங்கேயும் போவாத, மிச்சம் இருக்கிற ஆயுசை வந்து இந்த உறவினர்களோட நீ கழிச்சுக்க அப்படின்னா சேஷமாயு சுஹൃத்பிரதா, இந்த பந்துக்களோடவே சேர்ந்து இருப்பாயாக என்று சொல்கிறார். சேஷமாயு இருக்கிற ஆயுஷ் காலத்துல இந்த குழந்தையிலிருந்து இளமை பருவம், அப்படியே முதிய பருவம் அப்படின்னு இந்த உடம்புலயே நீ இருந்துட்டேன், அப்படியே உறவினரோட வாழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை பார்த்து கேட்கிறாரு யாரு, நாரதர். அந்த ஆத்மா சொல்றது அருமையா சொல்றது, அந்த ஜீவன் அந்த குழந்தை உயிரோட எழுந்து சொல்றது என்ன சொல்றது பாருங்க. ஜீவ உவாச்ச கஸ்மின் ஜென்மன் யமி மஹ்யம் பிதரோ மாதுரோ அவவன்னு கர்மபி பிராமியமானஸ்திய தேவதிரியங் டு யோனிஷு. இவங்க எந்த ஜென்மாவிலும் எனக்கு அப்பா அம்மா, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்களே, அது முன் ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்களே, அப்போ இவங்க எந்த ஜென்மத்துல எங்க அப்பா அம்மா, நடுவுல வந்து இந்த அப்பா அம்மா வந்து சத்தியமா, இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்துல இருந்த அப்பா அம்மா சத்தியமா, அதுக்கு முன்னாடி அதோட பழைய அப்பா அம்மா இருக்காங்க, அப்போ அவங்கதான் சத்தியமா, இல்லை இனிமேல் வரக்கூடிய அப்பா அம்மா சத்தியமா, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு பிறவில வரக்கூடிய அப்பா அம்மா சத்தியமா, எது சத்தியம் இதுல? அதான் சொல் கஸ்மின் ஜென்மன் யமே மஹ்யம் பிதரோ மாதுரோ அபவன், எந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சுழற்சி, கோடிக்கணக்கான ஜென்மங்களா கோடிக்கணக்கான அப்பா அம்மா போயாச்சு, கோடிக்கணக்கான அனந்தமே போயாச்சு, கோடிக்கணக்கான மனைவிகள் போயாச்சு, கோடிக்கணக்கான பிள்ளைகள் போயாச்சு, கோடிக்கணக்கான உறவுகள் போயாச்சு. இதுல எது சத்தியம்னு நினைக்கிறீங்க? அந்த ஜீவனே சொல்றது எழுந்து எல்லாமே அழைய நிறுத்திட்டாங்க, ஸ்டன்னா பாக்குறாங்க. என்ன இந்த குழந்தை இப்படி பேசுதுன்னா, நாரதர் அணுக்கிறேன்னு கழிச்சு அந்த குழந்தை கூட ஞானத்தை பேசும். அந்த ஜீவாத்மா வந்து இப்ப என்ன உடல் விட்டு தனியா பிரிஞ்சு அது வேற உடலுக்கு போக போகுது. அப்போ இது பக்குவமா அந்த ஜீவனுக்கு பக்குவம் கொடுத்து அது பேச வைக்கிறார் நாரதர். ஏன்னா சித்திரகேது வந்து சித்திரகேதுக்கு புரிய வைக்கணும், அவனுக்கு ஞானத்தை உண்டாகணும் அப்படின்னுக்காக பேச வைக்கிறார். கஸ்மின் ஜென்மன் யமே மஹ்யம், எனக்கு வந்து இவர்கள் மஹ்யம் எனக்கு பிதரோ மாதரோ அபவன்னு, எந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா இவனுக்கு கர்மவில் பிராமியமானஸ்ய தேவதர்யம் த்ரியோனிஷோ, அவனும் கர்ம வினைகளின்படி தேவனா பிறக்கிறான், நான் மரச்செடி கொடியா பிறக்கிறான், மிருகங்களா பிறக்கிறான், பட்சிகளா பிறக்கிறான், மனுஷங்களா பிறக்கிறான், எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கிறான். அதுல நான் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கேன். அதுல எந்த ஜென்மத்துல இவங்க அப்பா அம்மா
மிருக ஜென்மத்திலையா, மனுஷ ஜென்மத்திலையா, தேவ ஜென்மத்திலையா, இல்லை இந்த ஜென்மத்திலையா, எதில் இவங்க அப்பா அம்மா சொல்லும் பார்க்கலாம் அப்படின்னா. அப்போ இந்த மனுஷ தேகத்துல உங்க அப்பா அம்மா, நான் தான் தேகத்தை மாத்தினே இருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா எனக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு அப்பா அம்மா கிடையாது, இந்த தேகத்துக்கு தான் அப்பா அம்மா. அப்போ எத்தனையோ ஜென்ம உடல் எடுத்துக்கிறேன், அது ஏதோ ஒரு உடலுக்கு அப்பா அம்மான்னா அப்போ நான் ஏன் இந்த உடம்புல தங்கியிருக்கணும்? நான் வேற, இந்த உடம்பு வேற வச்சேன். அப்போ இவங்க எப்படி எனக்கு உறவினர்கள் ஆவாங்க? அதுதான் இங்க கேட்கிற அந்த ஜீவன் சொல்றது. கர்மவே பிராமியமானசிய, இந்த பிரம்மை அடையிறது, இந்த கர்ம வினையினால் இப்படி பிரம்மை அடையிறது. இந்த உடல் தான் என்னுடையது, இந்த உடலுக்கு சொந்தமான இந்த பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு இந்த பிரம்மையினால இதெல்லாம் என்னுடையது, இந்த உடம்பு மனுஷ உடம்பு தான் நான், இந்த மனுஷ கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் பிரம்மை, ஏமாற்றக்கூடிய பிரம்மை, இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடியது. நானே இந்த பதத்துக்கு பதமா படிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் படிக்கும் போதே அப்படியே ஞானம் உண்டாகும். அப்படிப்பட்ட இடங்கள் இதெல்லாம். இதே உறவுகள் பந்துக்களா இருக்காங்க, ஞாதிகள் சொல்லுவாங்க. ஞாதிகள்னா அதுவும் ஒரு உறவு தான், நம்ம ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு சொல்றோம். பந்து ஞாதி அதே உறவினர்கள் டபுளா அடுத்த ஜென்மத்துல எதிரியா கூட மாறுவாங்க. போன ஜென்மத்துல அப்பா வந்து இந்த ஜென்மத்துல எதிரியா மாறி இருப்பார். இல்லாட்டி அடுத்த ஜென்மத்துல பார்த்தா மத்தியஸ்தனா இருப்பார். இந்த ஒரு எதிரிகள் நமக்கும் சண்டைக்கு நடுவில் மத்தியஸ்தனா இருப்பார். இது முன் ஜென்மத்துல இவர் தான் அப்பா வந்திருப்பாரு. எப்படின்னு சொல்ல முடியும்? எந்த உறவுகள் இருப்பாங்க சொல்ல முடியாது, ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்போ பந்து ஞாதி ஹரி மத்தியஸ்த மித்ர நண்பனா இருப்பார், உதாசீனா இருப்பார், வித்விஷா அதே சுத்தம் எதிரியா இருப்பாரு, சர்வையேவகி சர்வேஷம் பவந்தி கிரமசோமிதா. இதெல்லாம் நடக்க வேண்டியது தானே, முறையா அதெல்லாம் கிடைக்கும் தானே. புரியுதுதான்? இன்னைக்கு நண்பரா இருப்பாங்க, நாளைக்கு ஏன்பா அடுத்த பிறவில இருக்கட்டும்பா, இந்த பிறவிலேயே நமக்கு நண்பரா இருந்தவங்க அடுத்த நிமிஷத்துல எதிரியா மாறிடுறாங்க, எதிரியா இருக்கிறவங்க நண்பரா மாறுறாங்க. அப்புறம் அப்ப ஒரு க்ஷணத்துல இவங்களே மத்தியஸ்தனா இருக்காங்க, இவங்களே உதாசீனர்களா இருக்காங்க, இவங்களே துவேஷம் பாராட்டக்கூடியவர்களா இருக்காங்க, இவங்களே நமக்கு நல்லா பேசிட்டு பின்னாடி குறை பேசுறவங்களும் இருக்கிறாங்க. இதுல எது சத்தியம் சொல்லும் பார்க்கலாம்? எதுவுமே சத்தியம் இல்லை. அதனால இன்னைக்கு உறவினர்களா இருப்பாங்க, முன் ஜென்மத்துல அவங்க எதிரிகளா இருந்திருப்பாங்க, அடுத்த ஜென்மத்துல அவங்க அப்பா அம்மா வருவாங்க, இல்லாட்டி அடுத்த ஜென்மத்துல யாரும் கூட தெரியாம உதாசீனமா அவங்க பாட்டு போயின்னு இருப்பாங்க, நீ பாட்டு போயின்னு இருப்ப. அந்த அப்பா மேல முன் ஜென்மத்துல அவ்வளவு பாசம் வச்சிருப்பேன், சும்மா ஏதோ பார்த்துன்னு போவேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்த்து போவேன், அவள் தான் அந்த வாசனை, அவளத்துல உறவு கொண்டாட மாட்டேன். ஏன்னா எல்லாம் மறந்து போச்சு. அப்போல எதிரிகளா இருக்கிறவங்க உறவுகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கிறவங்க அப்பா அம்மா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எப்படி வேணாலும். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த உறவுகள்லாம் வந்து நிலையற்ற உறவுகள். ஆனால் யார் எப்படி வேணா மாறுவாங்க. அதான் சொல்றாரு, பந்து ஞாதி ஹரிமத்தியான்னு ஹரிமத்தியஸ்த மித்ரோ உதாசீன வித்விஷா சர்வையேபிகி சர்வேஷம் பவந்தி கிரமசோமிதா. இதெல்லாம் கிரமமா நடைபெறுகிறது. இதுல யாருமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நண்பனும் நிரந்தரம் கிடையாது, அப்பமும் நிரந்தரம் கிடையாது, உறவுகள் நிரந்தரம் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். யதா வஸ்துனி பன்யானி ஹேமாதீனி ததஸ்ததா பர்யடந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்ருஷு. கடவுளே, என்ன சொல்றேன்னா, ஒரு தங்கம் வாங்குறோம் பொருள்னா, அந்த பொருள் எங்களுக்கு கை மாறுற வரைக்கும் அது என்னுடைய பொருள். கை மாறிச்சுன்னா அது இன்னொருத்தர் பொருள் இல்லையா? அவள் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்று நினைக்கிறது மனமே அப்படின்னு சொல்ற பாடு இருக்குது இல்லையா? அந்த அந்த பாட்டு, இந்த பணம் வந்து 20 ரூபா நோட்டு பார்க்குறோம், அது எத்தனை பேர், 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் கை மாறி இருக்கும் அந்த 20 ரூபா நோட்டு இல்லையா? அந்த 500 ரூபா தாள்கள் எத்தனை, அது மாதிரி எத்தனை இடத்துல அது பரிமாற்றம் ஆகிட்டே இருக்க தெரியுமா? நிரந்தரமா நம்ம வச்சு நினைச்சாலும் இருக்கவே இருக்காது, அதுக்கான செலவு வந்துடும். உடனே அந்த 500 ரூபாய் நோட்டு மாத்தி தான் ஆகணும். இப்ப 2000 செல்லாது, 500 ரூபாய் நோட்டு தான் செல்லுது, அந்த 500 ரூபாய் சொல்றது. இது மாதிரி எல்லாம் மாறிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம இழுத்து பிடிச்சி செல்வம் அப்படின்னா செல்வோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காது பணம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த உறவுகளும் நம்ம நினைச்சு அவங்கள இழுத்து பிடிச்சிக்கணும். உனக்கு நான் பிரியமானவன், எனக்கு நீ பிரியமானவள் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா உன் கையில இல்லையா சாவி? கிருஷ்ணன் பகவானுக்கள் தானே உன் கொடுமை இருக்கு. அவன் நினைச்சா அடுத்த நிமிஷம் பிரிச்சுடுவானே, 2ஆ உடச்சிடுவானே. எவ்வளவு அந்நியமா இருந்தவங்களாம் பிரிஞ்சுட்டாங்களே, நீ ஒண்ணுமில்லாம போயிட்டாங்களே.
அதே நீ சேர்ந்து வைக்கணும்னா நீ வானா கூட உன்னை சேர்த்து வச்சுட்டோம் பகவான். அதனால நீ நண்பனா இருக்கிறதோ உதாசீனா இருக்கிறதோ எல்லாமே கர்ம வினைகளும் படிப்படியா வர வேண்டியது தான். புரியுதா? அது கர்ம வினைகள் படி நடந்துதான் இருக்கும். அப்போ பண்ட மாற்றம் போல அது போல இந்த உறவுகள் மாறிட்டே இருக்கும். இந்த உறவுகள்னா உணர்வு வரும், உணர்வுகள்னா உணர்வு வரும், வேற பிறவிகளும் மாறும். மனுஷனா, குரங்கா, மிருகமா, மீனா, பன்றியா, ஏதாவது ஒண்ணு பண்ணி பாடுங்க. நீ பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுல பல உறவுகள் வரும். அப்படியே இந்த பண்ட மாற்றம் மாதிரி, இந்த காசு மாறுற மாதிரி, இந்த 500 ரூபாய் தாள்கள் மாறுறது, 20 ரூபாய் தாள்கள் மாறுற மாதிரி கைக்கு மாறினே இருக்கும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு இந்த ஜீவன் சொல்றது. அப்படின்னா நித்திய அர்த்தஸ்ய சம்பந்தம் கணித்திய திருஷ்யதே என்று நித்தியமா நினைக்கிறோம். ஆனா பார்த்தா அந்த சம்பந்தம் நித்தியமானதா இல்லை. கண்ணுக்கு பார்த்தா யாவத்தியஸ்ய சம்பந்தம் மமத்துவம் தாவதேவகி, எது வரைக்கும் நம்ம கையில இருக்கோ அது வரைக்கும் மமகாரம் பாட்டுறோம். என்னுடைய மமகாரம் பாராட்டுறோம் இல்லையா? அது மாதிரி நித்தியமாக அதே மாதிரிதான் இந்த பிறவிகளும் பார்த்தா ஒரு உடம்பு விட்டு உணர்வு பல யோனிகள்ல பிறக்கிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால எதுவுமே நித்தியமான நித்திய அர்த்தாய சம்பந்தம், நித்தியமான அர்த்தம் சொத்துன்னு நினைக்கிறோம். சம்பந்தம் கணித்திய திருஷ்யதே திருஷு, கண்ணுக்கு எதிர பாக்குறமே அது நித்தியம் இல்லாம போயிட்டு யாவத்திய சம்பந்தம் மமத்துவம் தாவதே வகை, எது வரைக்கும் கையில இருக்கோ அது வரைக்கும் என்னுடைய நீ பாராட்டுற. ஆனா அடுத்த நிமிஷம் உணர்வுகள் மாறின போது அது ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ எது வரைக்கும் சம்பந்தம் இருக்கோ அது இருந்தாலும் அது உன்னுடையதாக தோன்றுகிறது. அது மாதிரிதான் அந்த உறவுகளும் எதுவுமே நித்தியமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிற அந்த ஜீவன் சொல்றது. இதெல்லாம் சொன்ன உடனே சித்திரகேதுக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். தன் அழையெல்லாம் நிறுத்திட்டான். அந்த புத்திரன் என் புத்திரன் இல்லை, இதுல எந்த அம்மா அப்பா இவங்க, எந்த ஜென்மத்துல அம்மா அப்பா அப்படின்னு உடனே இவனுக்கு ஞானம் உதயமாச்சு. நாரதர் அங்கிரசரே உபதேசம் பண்றாங்கன்னா ஞானம் உதயமாகும் என்ன ஆகும்? அப்போ இவனுக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜீவனையே அந்த புள்ளியே உயிரோடு எழுப்பி பேச வைக்கிறாரு. பேச வச்சு அந்த புள்ளியே அப்படி சொல்றான், இவங்க எந்த ஜென்மத்துல பண்ட மாற்றம் போல இது போல எத்தனையோ உடல்கள் எனக்கு மாறி மாறி வந்திருக்கு. இதுல எந்த உடல்ல இவங்க அப்பா அம்மா சொல்லும் பார்க்கலாம். எத்தனையோ அப்பா அம்மா எனக்கு வந்திருக்காங்க, கோடிக்கணக்கான அப்பா அம்மா. அதே சமயத்துல எந்த வஸ்துவும் நித்தியமானதுன்னு சொல்லக்கூடிய வஸ்து கூட அந்த கையில இருக்கிறது தான் என்னுடைய பாராட்டுறான். அது என்னோட கைக்கு மாறது எந்தன்னு சொல்ல மாட்டேன்றான். அப்போ எதுவுமே நித்தியம் இல்லை. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம், அந்த ஜீவன் சொன்னக்கூடிய ஞானமானது சுருக்குன்னு பதிஞ்சிச்சு சித்திரகேதுக்கு. மகான்களே எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அப்போ ஏற்படாத ஞானம் அந்த ஜீவன் மூலமா அந்த புள்ளியே எந்த புள்ள மேல பாசம் அந்த புள்ளியே இவங்க யாரு எனக்கு தெரியாது, எந்த அப்பா அம்மா இவங்க அப்படின்னு கேட்கும்போது சித்திரகேதுவே பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த புள்ளைக்கு சொல்ல உடனே அதான் உண்மையான ஞானம். அப்போ ஞானத்தை பெற்று விட்டான். உடனே போனான். தேக சம்ஸ்காரம், அந்த குழந்தைக்கு தேவையான அந்த குழந்தைய அந்த உடல்ல இருக்கிற ஜீவன் வேற உடம்ப போயிடுச்சு. அந்த சரீரத்துக்கு தேவ சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்நானம் பண்ணிட்டு குருநாதா நாரதத்துல அங்கிருந்து உபதேசம் பெற்றுக் கொள்கிறார். நீங்க தான் எங்களுக்கு குருநாதர், நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த சங்கர்ஷணம் உபாசிக்கிறது வழியை சொல்லி விடுறார். வைராக்கியம் அடைந்து விட்டார். வைராக்கியம் அடைந்து நாரதரையே குருவாக ஆசிரிச்சு, நாரதர் அங்கரசை குருமாரில் ஆசிரிச்சு அவரிடத்துல மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்கிறார். அந்த சித்திரகேது சங்கர்ஷனை போய் உபாசனம் பண்றாராம். நாராயண உபாசனம் பண்ணணும், ஆனா தெரியல சங்கர்ஷன உபாசனம் பண்றது ஒரு பிடிக்கும் போல இருக்கு. சங்கர்ஷன உபாசனம் பண்றார். அந்த மந்திரோபதேசம் செய்கிறார்கள் மகான்கள். அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு இவரெல்லாம் வருத்தப்பட்டாங்க. அந்த பெண்கள்லாம் சக்கரத்திகள்லாம் விஷம் கொடுத்தவங்களாம் வருத்தப்பட்டு என்ன பரிகாரம் பண்ண போல இருக்கு, என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் சரி அது விடுங்க, அது முக்கியம் இல்லை. இந்த சித்திரகேது கரையேற்றணும்னு நினைச்சாங்க பாரு மகான்கள், அதுதான் முக்கியம். அப்போ அந்த சித்திரகேது கரையேறணும். சங்கர்ஷணம் மந்திரத்தை சொல்லி தவம் இருந்தார். அப்போ சங்கர்ஷண மூர்த்தியை பிரத்யட்சமா காட்சியளித்தார். அந்த சித்திரகேதுக்கு அனுகிரகம் பண்றார். அப்ப சொல்ற சுகாய துக்க மோக்ஷாய குருவாதே தம்பதி கிரியா ததோ அனிவருத்தி அப்ராப்தி துக்கசியச்ச சுகசியச்ச. உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க,
மனைவியால கணவன் சந்தோஷம் அடையலாம், கணவனால மனைவி சந்தோஷம் அடையலாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தாரக்கிரியா. ஆமா. ஆனா சந்தோஷம் அடைஞ்சுதா சரி துக்கத்தை போய்க்கலாம், நம்ம கவலைகள்லாம் அவங்கள சொல்லிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அவ கவலையை நம்ம சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி துக்கத்தை போய்க்கலான்னு பார்த்தா இவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணா. இங்க சொல்றாரு பாருங்க, சுகாய துக்க மோக்ஷாய குருவாதே தம்பதி கிரியா. தம்பதி கிரியா, தம்பதிகள்லாம் சேர்ந்து இல்லறம் நடத்துகிறார்கள், எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன ஆச்சு, ஏருக்கு மாறா நடக்குது. ததோ அணிவிருத்திர் அப்ராப்திர். உண்மையிலே துக்கத்துல எந்த விடுதலை அடையலையா, அதிகமான துக்கம் தான் அதிகமாச்சான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் துக்கம் அதிகமாச்சான். அதே சமயத்துல சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா சந்தோஷத்தை விட துக்கம் தான் அதிகமா இருந்தாங்க. சந்தோஷமா பூர்ணமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கலையே அவங்க கணவன் மனைவி யாருமே. ஆனா அது எதிர்பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துல ஒன்னா பேசியிருந்தாங்க, 2 பேரும் மனசு விட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பேசி ஒருத்தர் புரிஞ்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஆனா இப்ப பார்த்தா அவங்க எதிர்பார்த்தது நடக்கலையே. என்ன சூழ்நிலைகள் ஒண்ணு அப்படி அமையும், இல்ல இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் உண்டோ, இல்ல சூழ்நிலைகள் அப்படி அமையும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர விடாதபடி தடம் உண்டாக்கிடும். வேலைகள், உத்தியோகங்கள், ஏதோ ஒண்ணு இல்ல கணவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு. ஆக மொத்தம் அவங்க எதிர்பார்த்துக்கு ஏறுமாறாதான் நடக்குது. அன்மன்யமா இருப்பாங்க கணவன் கூட, அன்மன்யமா இருக்கிறவங்க கூட கச்சல் நீ ஆஸ்திரேலியா போறான், அமெரிக்கா போறான், வெளிநாட்டுக்கு போறான்னா அல்லாட்டி லேட்டா வராது கணவன். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு சந்தோஷமா கூடி கலந்து பேசுறதுக்கு அந்த டைம் கிடைக்கும். ஏன்னா அந்த பட்டத்துல பணத்துல திரும்பிச்சு. எதுக்காக பணம்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஆனா சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இல்லையே, ஏன்னா மனைவி கூட பேசுறதுக்கு டைம் இல்லையே, வேலைன்னு ஓடுறானே. அப்போ இவன் வந்து என்னன்னா இவன் வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தா இவன் வீட்டுல இருக்கும்போது அவன் சந்திச்சுக்க முடியாது. அது மாதிரி இருக்காங்க இல்லையா. அப்போ மனஸ்தாபம் மட்டும் இல்ல, சூழ்நிலைகளும் காரணம். அந்த சூழ்நிலைகள் காரணமா இருக்கிறதுனால அவர்கள் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல, துக்கத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியல அப்படின்னு இங்க சொல்றாரு பகவான். அதனால எங்க வரணும், பகவான்களை வந்தாதான் துக்க மோக்ஷாய, துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உண்மையான சௌக்கியம் கிடைக்கும். அதை விட்டு வேற இடத்துல கிடைக்காது அப்படின்னு சங்கர்ஷணமூர்த்திய ஸ்தோத்திரம் பண்றார் சித்திரகேது மகாராஜா. 7 நாள் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு, நாரதத்தில் வாங்கி 7 நாள் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு, அதனால பகவானை உபாசிக்கிறதை தவிர செய்ய வேண்டியது ஒன்றும் பாக்கியமில்லை அப்படின்னு சிறு வயதிலிருந்து எதற்கெல்லாம் ஓடி 50 வயசு ஆகியிருந்து பணம் புகழ் பதிவுன்னு ஓடி அழிஞ்சோம் இல்லையா. என்னைக்காவது ஒரு நாள் பகவானுக்காக என் நாரத அங்கிரோப்பியம் தே வியாகுதம் சம்சித்தோசி தயாராஜனை வித்யா தர்ஷனாச்சமே. நாரதர் அங்கே சொல்லி அழுகிறதுனால உங்களுடைய தர்ஷனம் எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்றார். இல்ல பகவான் சொல்றார், சங்கர்ஷணமூர்த்தி சொல்றார், நாரதர் அங்கே சொல்லி கட்டளையை நீ அனுசரிச்சதுனால எனக்கு என்னுடைய தர்ஷனம் உனக்கு கிடைச்சதுப்பா. அதே சந்தல வித்தையும் நீ அறிந்தாய், ஞானத்தையும் அடைந்தாய். சரி, ஓகே. அந்த வித்தையை அந்த ஞானத்தை அடைந்த மாதிரி மந்திரோபதேசம் பெற்று என்னை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றார். அதனால சுகத்தை அடைந்த பாடு கிடையாது, துக்கத்திலிருந்து வெளியே வந்த பாடு கிடையாது இந்த இல்லறத்துல பிரவேசிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு சங்கர்ஷணம் மறைஞ்சிட்டா நீ வித்யாதர பதவி அடைவாய் என்று அனுகிரகம் பண்ணிட்டார். அப்போ வித்யாதர பதவியில வித்யாதரர்களுக்கு அதிபதியாக சித்திரகேது அடைந்தான், வித்யாதர பதவி அடைந்தான். வித்யாதர பதவி அடையும் போது விமானத்துல போயிட்டு இருக்கார் வித்யாதரன். யாரு? சித்திரகேது. நிறைய அப்சர ஸ்திரீகளோட, அந்த ஸ்திரீகளோட அப்படியே சஞ்சரிச்சுட்டு போகும்போது அது விமானத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சாந்தர்ஹிதோ அனந்தஸ்தஸ்யை கிருத்வா திசோ நமஹ திசை நமஹ. அந்த அனந்தனாகிய ஆதிசேஷன் இருக்கிற அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டா இல்லையா, அந்த திசையை நமஸ்காரம் பண்றார். வித்யாதர சித்திரகேது சகார ககனேஸ்வரக. வித்யாதர பதவி அடைந்த விமானத்துல சஞ்சரிக்கிறார், ஆகாசத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல வந்து அப்படியே ஆனா ஸ்ரீகளோட சஞ்சரிச்சாவோட ஹரி ஈஸ்வரனை தான் பாடிக்கொண்டிருக்கார், பக்தியில தான் தலைச்சிருக்கார். யாரு? சித்திரகேது மகாராஜா. சித்திரகேது அதான் வித்யாதரன், வித்யாதரனா இருக்கக்கூடிய சித்திரகேது. சரி,
அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்துல கைலாசத்துல அப்படியே வந்தார். கைலாசத்துல பார்த்தா பவானி ஆகிய பவன் பவன் சொல்லக்கூடிய சிவபெருமான், பவானி ஆகிய பார்வதி, சிவசக்தி ஐக்கிய ரூபனாக பகவான் காட்சியளிக்கின்றார். யாருக்கு? சித்திரகேதுக்கு. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. பகவானை சந்தோஷப்படுத்திட்டா. ஏன்னா சங்கர்ஷனரை வழிபடக்கூடிய சங்கர்ஷனர் யார் வழிபட? சிவபெருமான் வழிபடக்கூடியார். அதனால இவர் சங்கர்ஷனை வழிபட்டதுனால அந்த சங்கர்ஷன சம்பந்தமான ஒரு பக்தரா இருக்கான்னு சொல்லி இவருக்கு காட்சி அளித்தார் சிவபெருமான். அப்படி சிவபெருமானை பார்த்த உடனே நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்க அந்த சிவனையே பரிகாசம் பண்ணிட்டாராம். இன்னும் சரியா பக்குவம் அடையல அப்படின்னு தெரிஞ்சு போச்சதுல. யாரு? இந்த சித்திரகேது என்ன பண்ணாலும் பரிகாசம் பண்ணிட்டாராம். ஜடாதர தீவிரதபா பிரம்மவாதி சபாபதி அங்கிருத்தியம் ஸ்திரியம் சாஸ்தை கதகி பிராக்குதோ யதா. இப்படி சொல்லக்கூடாது. பிராயச பிரவதாபிஹி ஸ்திரியம் ரகசி பிரதி அயம் மகாபிரதரோ விபத்தி சதசி ஸ்திரியம். அப்படி கைலாசபுரத்தை அப்படி வரும்போது பார்த்தா மகா பதிவர்த்தியாகிய அப்படிப்பட்ட பார்வதியை மடியில வச்சுட்டு இருக்காரு பரமேஸ்வரன். அப்போ சுத்தி இருக்கிற நாரதர், அங்கிரசு, அப்படிப்பட்ட சனகாதி முனிவர்கள்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. பூதகணங்கள்லாம் அவரை புகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட சபாபதி ஆகிய சிவபெருமான் எல்லாருக்கும் எதுவும் மடியில பார்வதி வச்சுட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பெண் பக்கத்துல இருந்தாலே, தூரத்துல இருந்தாலே அவரிடத்துல காமம் ஏற்படுது. பக்கத்திலேயே மனைவியை வச்சிருந்து கூட அவருக்கு மன்மதனை எரிச்சதுனால அந்த
சூழ்ந்திருக்கிற
எதை நம்ம தப்பு அங்கீகரிச்சுட்டு போனார். ஆனால் தான் எது தப்புன்னு அவன் நினைக்கிறாளோ அந்த அம்மா அதை மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். அதான் புரிஞ்சுக்கணும்.
அதான் சொல்ற, சர்வத்திர சமத்திருக்கான், எல்லா இடத்துலயும் சமபாவனை, லாப நஷ்டம் எடுத்தல் எல்லாத்துலயும் சமபாவனை அப்படின்னா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. அந்த பிரம்மத்தை எல்லாத்துலயும் பகவானை பார்க்கறவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சுகம் துக்கம் லாப நஷ்டம் எதுலையுமே அவங்க பாதிக்கப்பட மாட்டார்கள். சர்வத்திர சமத்திற்கு சாந்தோ ஹியகம் சைவ அச்சுத பிரிய. அந்த அச்சுதருக்கு பிரியமானவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், அந்த அச்சுதனுடைய பிரியன் நானும் அப்படின்னு சொல்றாரு. அது பெருமையா சொல்றாரு. அகம் சைவ அச்சுத பிரிய. அந்த அச்சுதனுக்கு பிரியமுள்ளவர்கள் எனக்கு பிரியமுள்ளவர்கள், அவருடைய பிரியன் நானு அப்படின்றார் சிவபெருமான். சரி, இப்படி முடியாது. அதனாலதான் இவரு அசுர பிறவி எடுத்தார் அப்படின்னு வருது. இதோட கதை முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு கதை இருக்கு. இது என்ன பண்ணா, திதி தேவி என்ன பண்ணா, அந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணா இல்லையா, விருத்தாசுரனை வதம் பண்ணா, எல்லாரும் பண்ணா இல்லையா, அந்த இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரன் வேணும்னு சொல்லிட்டு கஷ்யபிடத்துல கேட்கறான்.
சப்தை அதாவது இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரம் வேணும் தான் கேட்டாகும். அப்போது அந்த குழந்தைய வந்து எப்படி வேணும்னா சரியா, இப்போது இந்த மைக் எடுத்துட்டேன், இந்த மைக்கில் வந்து நல்லா சரியாக விழுந்ததா இல்லையான்னு தெரியல, ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே. அதாவது நல்லா விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, அஸ்பிருஷ்ட பாரிய தௌதாங்குரி சுஷ்பாப விதிமோகிதா ஏகதா சது சந்தியாயம் உச்சிஷ்ட பிரதகர்ஷிதா அஸ்பிருஷ்ட பாரிய தௌதாங்குரி சுஷ்பாப விதிமோகிதா. அதாவது சந்தியா காலத்தில் வந்து அவள் நல்ல விரதங்கள்லாம் உபவாசங்கள்லாம் இருந்து டயர்டாகி போய் அப்படியே தூங்கிட்டான்னா உட்காந்துனே உட்காந்துனே அந்த முடி வந்து தன்னுடைய தலைமையில் வந்து பாதத்தில் படும்படி தூங்கிட்டான். அது அமங்கலம் ஏற்பட்டதுனால இதான் சமயம் சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணால் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த குழந்தைகளை அழுதுன்னு சொல்லிட்டு மாருதின்னு சொல்லிட்டு மாருதி இதி தான் புனக ருதந்தம் சப்ததை கைகம் மாருதி இதி தான் புனக தேதமுச்ச பாட்டியமான சர்வே பிராஞ்சலியோர்டப நோ ஜிகாம்சசி கிமிந்திர பிராதுர மருதஸ்தவ. அதனால் நாங்கள் சகோதரர்களாகி எங்களை வெட்டாதீர்கள் அந்த குழந்தைகள். அப்போது அந்த குழந்தைகள் கைகூப்பி பிரார்த்தனை பண்ணிட்டாலே, அப்போ கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னுடைய சகோதரர்களாகவே இருப்பீங்க, கவலைப்படும் மாபயிஷ்ட பிராதரோ முக்கியம், என்னுடைய சகோதரர்களாகவே இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறார். அதை இந்திரன் வந்து சொல்கிறார். அப்போ அவர்கள் 49 மருத்துக்களாக ஆகிறார்கள். அந்த மாருதி சொல்கிறாருன்னா மருத்துக்களாக ஆனார்கள். அதான் சொல்கிறார், நம் அமார திதேர்கற்ப ஸ்ரீனிவாச நகம்பையா. அவர்கள் பும்சவன விரதத்தை அவள் அனுஷ்டித்ததுனால திதி பகவானுடைய அனுகிரகத்தினால அவர்கள் சாகவில்லை. எப்படின்னா பகுதா குலிசக்ஷுன்னு திரௌண்யஸ்திரேன யதா பகவான்னு. அப்போ சுகாச்சாரியர் சொல்கிறார், இங்கே பரிசுத்தே கர்ப்பத்தில் நீ இருக்கும்போது பிரம்மாஸ்திரத்துலேருந்து பகவான் உன்னை எப்படி காப்பாற்றணும்னோ அப்படி காப்பாற்றினான் பகவான். வம்சவர்ண விரதம் இருந்ததுனால பகவானுடைய அனுகிரகத்தினால திதியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை அப்படி காப்பாற்றினான். அது 7 துண்டா 49 குழந்தைகள் ஆகி போச்சு. ஒரு குழந்தை கேட்டா யார் திதி, ஆனால் 49 குழந்தைகளாக பிறந்தது பற்றியா. அதான் பகவானை வழிபடுறவங்களுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. நீ தமோ குணத்தில் வழிபட்டாலும் பிறர் அழின்னு நினச்சாலும், ஆனால் இவள் புத்தியை மாற்றப்பட்டது. அப்போ தான் இந்திரனை பார்த்து சொல்கிறேன், இந்திரா நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நீ அசுத்தமாக இருந்தால் அதனால தான் நான் இது போல் பண்ண வேண்டியது. அப்போ இந்திரா உன் மேலே தப்பு இல்லை, நான் உன்னை அழிக்கக்கூடிய புள்ள வேணா நான் கேட்டது தப்பு தான், என் மேலே தான் தப்பு, உன் மேலே தப்பு இல்லைன்னு அவளும் புத்தி தெரிஞ்சு போச்சு. பகவானை வழிபடுறவங்களுக்கு 12 மாதம் பகவானை வழிபட்டா இல்லையா, விரதங்கள்லாம் உபவாசம் வந்து அந்த பும்சவன விரதம் இல்லையா, அதனால் பக்தினால் அவளுடைய புத்தி மாற்றப்பட்டது. இந்திரனிடத்துலேயும் மன்னிப்பு கேட்டுட்டான், இந்திரனும் மன்னிப்பு கேட்டுட்டான். அதே சமயத்தில் அவர்கள் குழந்தைகளும் மறிக்கலை. 49 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் திதி தேவி. அவர்கள் தான் வாதஸ்கந்தர்களாக சொல்லக்கூடிய அவர்கள் தான்
மருத்துக்களாக இன்றைக்கும் தேவலோகத்தில் இருக்காங்க, இந்திரனுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான சரித்திரம். இங்கே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி துரோணபுத்திர அஸ்வத்தாம விட்ட பிரம்மாஸ்திரத்துலேருந்து எப்படி பகவான் ரட்சித்தானோ அப்படி காப்பாற்றினாராம் பகவான். சரி, ஏவம் தே சர்வமாக்கியாதம் என்மாம் துவம் பரிபுச்சசி மங்களம் மருதாம் ஜென்ம கிம் போய கதையாமிதே. மங்களகரமான மருத்துவ சரித்திரம் சொல்லப்பட்டது. வேறு என்ன கேட்க ஆசைப்படுற அப்படின்ட்டு கேட்குறாரு. இத்தோட இந்த 6வது ஸ்கந்தத்தில் பூர்த்தி அடையணும். அப்புறம் அந்த விரதத்தினுடைய விஸ்தாரமாக கேட்குற அந்த விஸ்தாரமாக அந்த விரதங்கள் எப்படி அனுஷ்டிக்கணும், அந்த புப்சான விரதம் அப்படின்றத விஸ்தாரமாக சுகாச்சாரிய சொல்கிறார். சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ஹரே நம சர்ம. அப்போ 7வது ஸ்கந்தம் அருமையான பிரகலாத சரித்திரம். அது அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद भागवत भगवान की जय, भागवत की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधु मंडली की जय. राम 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 राम. அதே இங்கே மைக்கு சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் சரியாக விழுந்ததா இல்லைன்னு தெரியல, ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. சரி, பார்ப்போம். ராம 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 ராம்.